वरधारी यशोदानंदन व्रज जन रंजना यशोदानंदन व्रज जन रंजना यामुना तीर वनचारी यामुना तीर वनचारी जय राधा माधव कुंज बिहारी गोपी जन वल्लभ गिरिवरधारी। यशोदानंदन व्रज जन रंजना यामुना तीर वनचारी यामुना तीर वनचारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारणम्। श्री गुरु परमानंद प्रेमानंद फलप्रदा व्रजानंद प्रदानंद सेवयां मां नियोजय। नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम பகவத்கீதையிலிருந்து இன்றைக்கு 12ஆம் அத்தியாயம் படிக்கவிருக்கிறோம். பக்தி யோகம். அடுத்த வாரத்திலிருந்து ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கிறதாக உத்தேசித்துள்ளோம். சம்ஸ்கிருத மூல கிரந்தம் வர வேண்டி இருக்கிறதுனால அது வரைக்கும் நாம விடுபட்டு போன பகவத்கீதையிலிருந்து சில நாம படிக்கிறதா உத்தேசித்து எதெல்லாம் விடுபட்டதோ அந்த அத்தியாயங்கள் வரைக்கும் படிக்கலான்னு இருக்கோம். எல்லாரும் கவனமா கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பகவத்கீதையோட 12ஆம் அத்தியாயம் பக்தி யோகம். இந்த பகவத்கீதையை ஒரு மரகத பெட்டியோட ஒப்பிடும் போது பக்தி தான் இதுல இருக்கக்கூடிய மரகதம். அதற்கு முந்தைய அத்தியாயங்கள், அதற்கு பிந்தைய அத்தியாயங்கள் இதெல்லாம் இந்த பக்தி யோகத்தை மறைத்து வைத்துள்ள, அதாவது அரிய பொருளை எப்படி நாம மறைச்சு வைப்போமோ அது மாதிரி ஒரு பட்டு துணியால் இந்த மரகதம் பொதிந்து வைக்கப்பட்டு அதனை மரகத பெட்டிக்குள் வைத்தார் போல இந்த பக்தி யோகமானது 12ஆம் அத்தியாயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னாடி மொத்தம் 11 அத்தியாயங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் ஏறக்குறைய 6 அத்தியாயங்கள் இருக்கு. பக்தி தான் பகவத்கீதையோட சாரம். எத்தனையோ யோகங்கள் கிருஷ்ணர் வந்து பேசியிருக்கலாம். ஆனா எல்லா யோகங்களையும் கிருஷ்ணர் கடைசியில நிராகரிச்சு அர்ஜுனனை வந்து மன்மனா பவ பக்தோ, என்னுடைய பக்தனா மாறுன்னு சொல்றது மூலமா பக்தி யோகத்தை தான் மிக உயர்வானதாக கிருஷ்ணர் அங்கீகரிக்கிறாருங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். கடைசியில பக்தி தான் ஒரு ஜீவனுடைய சொரூப லட்சணம். ஒரு தியான யோகியால பரமாத்மாவை தியானம் செய்யக்கூடிய நிலைக்கு தான் வர முடியும்.
ஒரு ஞானியால தன்னை உணரக்கூடிய அளவுக்கு, தான் ஆத்மாங்கிற நிலைய புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வேணா வரலாம். ஒரு கர்மயோகி கர்ம காண்டத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு புண்ணியவான், புண்ணிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு புண்ணியவான், அவன் மேல் லோகத்துக்கு, சொர்க்கலோகத்துக்கு உயர்த்தப்படக்கூடிய அளவுக்கு தான் அவனுடைய அந்த கர்மம் யோகமானது வெற்றியை கொடுக்கும். கடைசியில பக்தி எந்த அளவுக்கு உயர்வானதுங்கிறத இந்த 12ஆம் அத்தியாயத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். யாராவது வாசிங்க முதல் ஸ்லோகம். கிருஷ்ண பிரபு நான் வாசிக்கிறேன். அர்ஜுன உவாச்ச ஏவம் சததயுக்தாயே சாஸ்திரம் தத்யுபாசதே தேஷாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாஹ. ஹரே கிருஷ்ண பிரபு. அர்ஜுனன் கேள்வி கேட்டு இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் பதில் சொல்ல போகிறார். அர்ஜுன உவாச்ச ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே ஏ சாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாக. பக்குவமான ஆன்மீகவாதி யாரு? பக்தி தொண்டுல இறைவனை வழிபடக்கூடிய நபர்களா, அதாவது பகவான்கிற ரூபத்துல இறைவனை வழிபடக்கூடிய நபர்களா, அல்லது தோன்றாத அருவ பிரம்மத்தை எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவனுடைய பிரம்மஸ்வரூபத்தை வழிபடக்கூடிய நபர்கள் உயர்ந்தவர்களா? இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. அர்ஜுனனுடைய கேள்வி என்னன்னா, ஞானி உயர்ந்தவனா, பக்தன் உயர்ந்தவனா? இதுதான் கேள்வி. கிருஷ்ணர் என்ன பதில் சொல்கிறார் பார்க்கலாம். வாசிங்க யாராவது. ஹரே கிருஷ்ண பிரபு. ரெண்டாவது ஸ்லோகம் வாசிக்கிறேன் பிரபு. ரெண்டாவது ஸ்லோகம். மய்யா தேசம் யே மாம் நித்யயுக்தா உபாசதே ரக்யா பரியோகேதா தேமே யுக்தமாமதாக. ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யாவேஷ்ய மனோ ஏமாம் நித்தியுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாஸ் தேமே யுக்த தமா மதாக. என்னுடைய தனிப்பட்ட உருவத்தின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள். பகவானுக்கு அதாவது இறைவனுக்கு 3 வெளிப்பாடுகள் இருக்கு. 3 வகையில தன்னை இறைவன் வெளிக்காட்டுறார். ஒன்று பிரம்மம், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய நிலை, தோற்றத்துல வரல. அதாவது தன்னுடைய சக்தி மூலமா எங்கேயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இறைவனுடைய நிலைக்கு பிரம்மம்னு பேரு. எல்லாருடைய இதயத்திலையும் அந்த ஜீவனோட பக்கத்திலேயே அவனுடைய இதயத்திலேயே வாசம் செய்யக்கூடிய நிலை பரமாத்மா. அடுத்து நம்மை போல தனியொரு நபரா நம்மை போல ஒரு நபராக வியாபித்திருக்கக்கூடிய நிலைக்கு பகவான்னு பேரு. பிரம்மம், பரமாத்மா, பகவான். இந்த பிரம்மம்ங்கிற நிலை ஞானிகளால வழிபடக்கூடிய நிலை. பரமாத்மாங்கிற நிலை யோகிகளால தியானம் செய்யப்படக்கூடிய நிலை. பகவான்கிற நிலை பக்தர்களால வழிபடக்கூடிய தனிப்பட்ட ஒரு உருவம். இதுல யார் உயர்ந்தவர்? ஞானி உயர்ந்தவனா, யோகி உயர்ந்தவனா, பக்தன் உயர்ந்தவனா? கிருஷ்ணர் இங்க தெளிவா சொல்கிறார், என்னுடைய உருவத்தின் மீது மனதை நிலைநிறுத்தி வழிபடக்கூடிய நபர்கள் தான், அதாவது என்னுடைய பக்தர்கள் தான் உயர்ந்தவர்கள், பக்குவமானவர்கள்னு இங்க சொல்கிறார். ஏ துவக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம் அச்சிந்தியம் ச கூடஸ்தம் அச்சலம் துருவம் சன்னியம் இந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயா தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாக. தோற்றமளிக்காததும் புலனுணர்விற்கு அப்பாற்பட்டதும் எங்கும் நிறைந்ததும் சிந்தனைக்கு எட்டாததும் மாற்றமில்லாததும் நிலையானதும் அசைவற்றதுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லோரிடமும் சமநோக்குடன் பழகி அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகின்றனர். பக்தன் உயர்ந்தவன். அதே நேரத்துல ஞானியுடைய நிலை என்ன, யோகியுடைய நிலை என்ன? கிருஷ்ணர் இங்க ஞானியோடைய நிலையை சொல்கிறார்.
ஒரு ஞானி என்னுடைய தோன்றாத உருவத்தை வழிபடுகிறான். அதாவது என்னுடைய சக்தி மூலமா அகிலம் முழுவதும் நான் வியாபித்திருக்கிறேன். இந்த தோன்றாத அருவ பிரம்ம வழிபாட்டை பற்றி கிருஷ்ணர் பேசும்போது இது தோற்றமளிக்கல. அதே நேரத்துல புலன்களால இதை புரிந்து கொள்ள முடியாது. அதாவது இதை பிரம்மம்னு அழைக்கலாம் அல்லது பிரம்ம ஜோதின்னு கூட அழைக்கலாம். எங்கும் நிறைந்தது. இறைவன் தன்னுடைய சக்தி மூலமா எங்கும் வியாபித்திருக்கார். சிந்தனைக்கு எட்டாதது. அவருடைய இந்த அச்சிந்திய ரூபம் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. எட்டாது, மாற்றம் இல்லாதது, அருவத்தன்மை, நிலையானது, அசைவற்றது. இந்த மாதிரி இறைவனுடைய தோன்றாத உருவத்தின் மீது வழிபாட்டை செய்பவர்கள் அவர்கள் ஞானிகள்னு அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் புலனடக்கம் உடையவர்கள், மற்ற உயிர்கள் மேல கருணை உள்ளவர்கள், சம நோக்கத்தோட சமதர்சனம் உடையவர்கள், எல்லா உயிர்களையும் சமமாக காண்பவர்கள், அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய செயல்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள். ஏறக்குறைய முனிவர்கள் ரிஷிகளை ஞானிகள்ங்கிற இந்த நிலையில எடுத்துக்கொள்ளலாம். பொதுவா நம்ம புராண இதிகாசங்கள்ல எத்தனையோ ரிஷிகளை முனிவர்களை பற்றி எல்லாம் படிக்கிறோம். ஏறக்குறைய அவங்க எல்லாருமே இந்த ஞானி யோகி வகைராவை சார்ந்தவங்க தான். ஒன்று அவர்கள் ஞானியாக இருப்பார்கள் அல்லது அவர்கள் யோகியாக இருப்பார்கள். நம்ம பார்க்கலாம், பைலர், வைசம்பாயனர், ஜைமினி, சுமந்து ரிஷி, இவங்கெல்லாம் ஒன்று பிரம்மவாதிகள் அப்படின்னா ஞானி, பரமாத்மவாதிகள்னா யோகி. பொதுவா முனிவர்களும் ரிஷிகளும் பிரம்மவாதிகளாகவும் பரமாத்மவாதிகளாகவும் தான் இருப்பாங்க. முனிவர்கள் பொதுவா பக்தர்களா இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு முனிவர் பக்தர். ஏறக்குறைய அவர் நாரத முனிவர். அவர் தான் பக்திக்கான இலக்கணத்தையே உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக பக்தி சூத்திரம்ங்கிற ஒரு பக்திக்கான இலக்கண புத்தகத்தையே அவர் தான் மனித சமுதாயத்திற்கு கொடுத்தார். பொதுவா முனிவர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் ஒன்று ஞானியா இருப்பாங்க அல்லது யோகியா இருப்பாங்க. ஒன்று பரமாத்மவாதி அல்லது பிரம்மவாதி. இந்த மாதிரி யோகியும் ஞானியும் கூட கிருஷ்ணருக்கு பிரியமான நபர்கள் தான். ஆனா ஆனாலும் கூட இங்க பகவான் ஞானியும் யோகியும் கூட பாராட்டக்கூடிய வகையில தான் பேசுகிறார். எல்லா ஜீவனுமே உடனடியாக பக்தனா மாறுவான்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஜீவன் கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனால, அனாதி காலமா இந்த ஜட வாழ்க்கையிலேயே இருக்கிறதுனால அவ்வளவு எளிமையா ஜட அகங்காரத்தையும் ஜட சூழ்நிலையையும் அவன் தியாகம் செய்வான்னு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஜீவன் தன்னை முயற்சி செய்து மேல்நிலைக்கு வரலாம். முதல்ல கர்மயோகியா மாறுவான், நிறைய புண்ணிய செயல்களை செய்வான், தான தர்மத்தை வழங்குவான். காலப்போக்கில் அவன் ஆன்மீக வாழ்க்கையில ஆர்வம் அவன் இறைவனை தேட ஆரம்பிப்பான், சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பிப்பான். காலப்போக்கில் அவன் தியானம் செய்ய ஆரம்பிப்பான் பரமாத்ம ரூபத்துல. காலப்போக்கில் அவன் பகவானையும் புரிந்து கொண்டு பக்தனா மாறுவான். இதெல்லாம் ஒரு ஜீவன் உடனடியாக இறைவனை புரிந்து கொண்டு, அதாவது பகவானை புரிந்து கொண்டு அவருடைய திருநாட்டிற்கு ஏற்றம் பெறுவான்னு எல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப காலம் பகுனாம் ஜன்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபம். பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் ஜீவன் அர்த்தமுள்ள ஜீவன் தான் இந்த பக்தியை புரிந்து கொண்டு இறைவனுடைய திருநாட்டிற்கு திரும்பி போகணுங்கிற விருப்பம் உள்ளவனா மாறுவான். மனுஷானாம் சகசிரேஷு கஷ்டித் எததி சித்தையே எததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம்பேத்தி தத்வதா. ஆயிரம் மனிதர்கள்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த தன்னுணர்வு பாதைக்கே வருவாங்க. அப்படி வரக்கூடிய 1000 பேர்ல ஒருத்தர் வேணா பக்தி பாதைக்கு வருவாங்க. அதனால பக்திங்கிறது வேதத்திலேயே ரகசியமான பகுதி. வேதங்கள்ல கூட நேரடியாக பக்தியை வலியுறுத்தக்கூடிய ஸ்லோகங்கள் நீங்க பொதுவா பார்க்க முடியாது. புராண இதிகாசங்கள்ல வேணா பார்க்கலாம் பக்தி தத்துவம்லாம்.
ஆனா வேதங்களை எடுத்து படிச்சீங்கன்னா, நேரடி ஸ்ருதி மந்திரங்கள் எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா, அங்க எங்கேயுமே வந்து பக்தி தத்துவம்லாம் வலியுறுத்தி சொல்ற மாதிரி எந்த ஸ்லோகத்தையும் நீங்க பார்க்கவே முடியாது. ஏறக்குறைய பார்க்க முடியாது. வேதத்திலேயே இந்த பக்தியானது ரகசியமா தான் வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே பிரம்மாண்ட பிரமிதே கோன பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ. ரொம்ப அதிர்ஷ்டமுள்ள பாக்கியமான ஒரு ஜீவன் தான் இந்த பக்தியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலைக்கே வருவோம். பிரம்மாண்டத்திலேயே ரொம்ப அபூர்வம். பக்தர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. மொத்த பிரம்மாண்டத்திலே எத்தனையோ உயிர்வாளிகள் இருக்கலாம். அதுல மனிதர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு தான். உலகத்துல உள்ள எல்லா புழு பூச்சிகளையும் நீங்க கணக்கு போட்டோம்னா 800 கோடி எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய உலக மக்கள் தொகையை விட அது பல பல கோடி மடங்கு எடை வந்து அதிகம். அவ்வளவு பூச்சிகள் புழுக்கள் இந்த உலகத்துல இருக்கு. 84 லட்சம் ஜீவராசிகள்ல மனித ஜாதி மொத்தம் கணக்கு போட்டோம்னா 800 900 கோடி தான் வருவாங்க. அதுலயும் வர்ணாசிரம தர்மத்துல வரக்கூடிய மக்கள் ஒரு 100 கோடி கூட இருக்க மாட்டாங்க. 50 கோடி அல்லது 20 கோடி தான் இருப்பாங்க. அதுலயும் இந்த பக்தி பாதைக்கு வரக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைவு. அதுலயும் சுத்த பக்திங்கிற நிலையை அடையிறது இன்னும் 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 ரொம்ப அரிதான விஷயம். அவ்வளவு எளிமையெல்லாம் சுத்த பக்தியை ஜீவன்கள் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். அதே நேரத்துல அந்த நிலையையும் அவ்வளவு எளிமையா அடையவும் முடியாது. ரொம்ப பிரயத்தனம் செய்யணும். ஆகவே ஞானிங்கிற நிலை கூட கிருஷ்ணரால இங்க வந்து பாராட்டப்படுகிறது. ஒரு ஞானி வந்து அருவ பிரம்மத்தை வழிபடக்கூடிய நபரா இருந்தாலும் காலப்போக்கில் அவன் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி சமதர்ஷனம் உடையவனாக மாறி எல்லா உயிர்வாளிகளோடையும் நட்பு பாராட்டி அவன் அனைவருக்குமான நன்மையை செய்யறதுல ஈடுபட்டிருக்கிறதுனால அவன் இறுதியில என்னை அடைவான்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஒரு ஞானியும் கிருஷ்ணருடைய திருவடிகளை சென்று அடையலாம். ஆனா அது எந்த மாதிரிங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். ஒரு யோகி ஞானி கூட கோலோக விருந்தாவனம் போலாம். ஆனா பக்தர்கள் அடையக்கூடிய நிலை மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு யோகி கோலோக விருந்தாவனத்துக்கு போனா ஒரு மரமாகவோ அல்லது ஒரு செடியாகவோ அல்லது கொடியாகவோ அல்லது இன்ன பிற உபகரணங்களாகவோ ஏதோ ஒரு வஸ்துவாகவோ மாறலாம். ஏன்னா அவர் வந்து ரசப்பரிமாற்றங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய மனமானது இன்னும் பக்குவம் அடையல. இருந்தாலும் கூட அவன் கிருஷ்ணருடைய கருணைக்கு ஒரு யோகியோ ஞானியோ பாத்திரமானா அவனும் கூட கோலோக விருந்தாவனத்துக்கு ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு யோகி ஒருவேளை கோலோக விருந்தாவனத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுன்னா அங்க ஒரு மரமாகவோ செடியாகவோ கொடியாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜட உலகத்துல பிரம்மாவா பிறக்கிறத விட கோலோக விருந்தாவனத்துல ஒரு புல்லாவோ பூண்டாவோ இருக்கிற அந்த நிலையானது ரொம்ப ரொம்ப உயர்வானது. क्लेशो तिगतरस्तेषाम् अव्यक्ताशक्त चेतसाम् अव्यक्ता हि कदिर दुःखम देहवत् प्रवाप्यते தேகவத்பிர் அவாப்பியதே. எவருடைய மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானதாகும். ஞான யோகமும் தியான யோகமும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ஞான யோகம் ரொம்ப கஷ்டம். தியானமாவது ஓரளவுக்கு பரவாயில்ல. பரமாத்மாங்கிற ரூபத்துல நம்ம தியானம் செய்யலாம். ஆனா அருவ பிரம்மம் பிரம்ம ஜோதியை தியானிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் சரீரத்தை ஏற்ற ஒரு தேகி இந்த செயலை செய்யறது, முக்தி அடைகிறதுக்காக அருவ பிரம்மத்தை தியானிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து துன்பமயமானது, தாங்க முடியாது. தியான யோகமும் அப்படிப்பட்டதுதான், ஞான யோகமும் அப்படிப்பட்டதுதான். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராக அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமின ஷிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பெறலாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனங்களை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ குத்தையின் மகனே, அவர்களை பிறப்பு இறப்பு எனும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். ஒரு ஞானியோட நிலை வந்து ஒரு நிமிஷம்
கிருஷ்ணா மாதாஜி. அத்தியாயம் 12 ஸ்லோகம் 8வது படிக்க போறாங்க. ஆளாளுக்கு ஒண்ணு படிக்கலாம் மாதாஜி. பிரபுவே படிக்கிறாங்க. ட்ரை பண்ணலாமா ப்ளீஸ்? ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஒரு ஞானி முக்தி அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப பிரயத்தனம் செய்யணும். பல பிறவிகள் கூட ஆகலாம். ஒரே பிறவியில எல்லாம் ஞான பாதையில வெற்றி அடைய முடியாது. ரொம்ப காலம் ஆகும். ஆனா பக்தர்களுடைய நிலை வந்து அப்படி கிடையாது. முந்தைய ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஞான பாதையும் யோக பாதையும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தாங்க முடியாது. அவ்வளவு துன்பமயமானதா இருக்கும். காட்டுல போய் உட்கார்ந்து அந்த கடினமான சூழ்நிலையில குகையில வசிப்பது, மிருகங்களோட தோலை வந்து ஆடையா அணிவது, அடுத்தபடியா வந்து கிழங்குகளையும் கந்தமூலங்களையும் இலைகளையும் இலை சருகுகளையும் சாப்பிட்டு மூச்சை அடக்கி இந்த மாதிரி வந்து தண்ணீரை மட்டுமே குடிச்சு அல்லது காற்றை மட்டுமே சுவாசிச்சு, இதெல்லாம் ஒரு ஜீவனுக்கு வந்து ரொம்ப 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 கஷ்டம். அந்த ஜீவன் எந்த நிலை வரைக்கும் உயரலாம் அப்படின்னு பார்த்தா, ஏறக்குறைய அவன் வந்து முக்தியை வேணா அடையலாம். முக்தினா பிரம்ம ஜோதியில போய் ஐக்கியமாறது கூட முக்தி தான். முக்திங்கிற வார்த்தையை நாம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, முக்தினா அந்த உலக துன்பங்கள்ல இருந்து விடுதலைன்னு புரிந்து கொள்ளலாம். அது முக்திங்கிறது வைகுண்டமா இருக்கலாம், அல்லது கைலாசமா இருக்கலாம், அல்லது பிரம்மலோகமா இருக்கலாம், அல்லது மேல் லோகங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம், அல்லது இந்த பூமியில இருந்து ரொம்ப உயரமா இருக்கக்கூடிய சொர்க்கலோகமா கூட இருக்கலாம். எல்லாத்தையுமே நாம வந்து இந்த ஜட துன்பங்கள்ல இருந்து விடுதலை பெறது மட்டுமே நாம வந்து முக்தின்னு பொதுவா சொல்லுவோம். ஆனா இறுதியில முக்திங்கிறது வைகுண்ட லோகத்துக்கு வைகுண்ட லோகத்துக்கு போய் சேர்றது தான் நாம பொதுவா வந்து முழுமையான முக்தின்னு சொல்ல முடியும். சொர்க்கலோகத்துக்கு போனாலும் நாம திரும்பி வருவோம். பிரம்மலோகத்துக்கு போனாலும் வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. பிரம்ம ஜோதியிலேயே போய் ஐக்கியமானாலும் கூட பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் இந்த ஜட உலகத்துல வீழ்ச்சி அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கைலாசத்துக்கு போனாலும் வீழ்ச்சி அடைவோம். ஆனா வைகுண்டத்துக்கு போனா மட்டும்தான் வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. போனா போனதுதான், திரும்பி இங்க வரவே மாட்டான். எந்த ஒரு ஜீவன் மேல வைகுண்டத்துக்கு போய் சேர்றானோ அவன் திரும்பி இந்த ஜட உலகத்துக்கு வரவே மாட்டான். ஒன் வே மட்டும்தான். ஒரு ஞானி அதிகபட்சம் பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் இந்த அருவ பிரம்மத்துல வேணா போய் கலக்கலாம், பிரம்ம ஜோதியில வேணா போய் கலக்கலாம். அதுவும் இந்த ஜட இன்பத்தை விட அது உயர்வான இன்பமா இருந்தாலும் அது கிருஷ்ண பக்தியில, கிருஷ்ண பிரேமையில அல்லது வைகுண்டத்துல கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கு இந்த பிரம்ம ஜோதியில கிடைக்கக்கூடிய இன்பத்தை நாம வந்து ஒப்பிடவே முடியாது. ஏன்னா வைகுண்டம் அல்லது கோலோக விருந்தாவனத்துல ஒரு ஜீவன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் எதனோடையுமே ஒப்பிடவே முடியாது. அது எந்த வகையான ஆன்மீக இன்பத்தோடையும் அல்லது எந்த வகையான ஜடப்புலன் இன்பத்தோடையும் அதை ஒப்பிடவே முடியாத அளவுக்கு இந்த வைகுண்ட ஆனந்தமானது மிக 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 உயர்ந்தது, மேன்மையானது. ஒரு ஞானி அதிகபட்சம் பல பிறவிகளுக்கு அப்புறம் பிரம்ம ஜோதியில போய் கலக்கக்கூடிய நிலைக்கு வேணா வரலாம். அதுவும் உடனடியா நடக்காது, பல பிறவிகளாகும். ஆனா கிருஷ்ணர் இங்க பக்தர்களோட நிலையை பற்றி சொல்லும் போது, எல்லா செயல்களையும் எனக்காக, உலக செயல்கள் ஜட செயல்கள் எல்லாத்தையும் துறந்து எனக்காக துறந்து என் மீது பிறழாமல் பக்தி செலுத்தி என்னை தியானம் செய்து தன்னுடைய மனதை என் மீது நிலைநிறுத்தி என்னை யார் வழிபடுகிறார்களோ அவர்களை உடனடியாக 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 பிறப்பு இறப்புங்கிற கடல்ல இருந்து கிருஷ்ணர் வந்து கை தூக்கி காப்பாற்றுகிறார். முக்தி ரொம்ப எளிமையா கிடைக்கும்னா அது பக்தி மூலமா தான் சாத்தியம். ஞானமும் யோகமும் எல்லாம் அது மூலமாலாம் முக்தி அடைகிறது ஒரு ஜீவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு மார்க்கம். பக்தர்களை பகவான் வந்து உடனடியா கை தூக்கி காப்பாத்துறார். அதிகபட்சம் 2-3 பிறவி நம்ம சிரத்தையா இருந்தோம்னா 2 அல்லது 3 பிறவிகளிலேயே கை தூக்கி பகவான் நம்மை காப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
ஆனா ஞான பாதையோ யோக பாதையோ பல ஆயிரம் பிறவிகள் கூட ஆகலாம். அநேக பிறவிகளுக்கு அப்புறம் தான் பகுனாம் ஜன்மனாம் அந்தே, பற்பல பிறவிகளுக்கு ஹரே கிருஷ்ணா கோகிலா மாதாஜி. பிரபு வாய்ஸ் உங்களுக்கு கேக்குறதா இல்ல எனக்கு தான் கேக்குறீங்களா? பிரபு டவர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நானும் அதை எனக்கு தான் கேட்கலன்னு நினைச்சிருக்கேன். யாரும் கேட்கலீங்களா மாதாஜி? ஏன்னா எனக்கு இப்படி அடிக்கடி கேக்குறது அதனாலதான் கேக்கல கேட்கறேன். மாதாஜி, இல்ல மாதாஜி. எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைச்சிட்டு நான் இருக்கேன். நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். பிரபு ஒருவேளை அங்க ஏதாவது டவர் ப்ராப்ளமா கேக்கல இருக்கீங்க? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமக்காக இங்கதான் இங்க நான் வந்து என்னோட சைடுல நான் அதான் அந்த நம்பர்ல இருந்து நான் இந்த நம்பருக்கு வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நான் தான் சொன்னேன் பிரபுட்ட. ஆனா அது சரியாவே ரீச் ஆகல. ஓகே மாதாஜி லைன்ல பிரபு இருக்காங்களா இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல பிரபு இல்ல லைன்ல. அதான் நான் என்னோட இஷ்யூஸ் ஆகும்னு நினைச்சு நான் கேட்டேன். தியானமாவது செய். தியானம் செய்யறதும் கஷ்டம்னா நீ குறைஞ்சபட்சம் ஞானியாவது மாற. ஞான பாதையும் கஷ்டம்னா கர்மயோகத்தையாவது கடைபிடிங்கிற மாதிரி அடுத்தடுத்து கடினமான நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு இறங்கி வந்து ஒரு ஜீவனுக்கு கிருஷ்ணர் கை கொடுத்து உதவுகின்றார். அந்த அடிப்படையில உன்னால இந்த வழிமுறை முடியலனா இந்த வழிமுறையை கடைபிடி, இது முடியலனா இன்னொரு வழிமுறைன்னு சொல்லி அடுத்தடுத்து கிருஷ்ணர் எளிமையான வழிமுறையை அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்காக மட்டும் செயலாற்றக்கூடிய நிலை ஏறக்குறைய கர்மயோகம்னு சொல்லலாம். அது கர்மயோகம், முழுமையான கர்மயோகம்னு சொல்ல முடியாது. அது பக்தி யோகம் கலந்த ஒரு கர்மயோகம். ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம், தியான யோகம் இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு. சில நேரத்துல வந்து இதுல அது கலந்திருக்கும், அல்லது அதுல இது கலந்திருக்கும். பக்தியில சில நேரத்துல கர்மம் கலந்திருக்கும், கர்மத்துல சில நேரத்துல பக்தி கலந்திருக்கும், சில நேரத்துல பக்தியில ஞானம் கலந்திருக்கும், ஞானத்துல சில நேரத்துல பக்தி கலந்திருக்கும். அதே மாதிரிதான் இந்த 4 யோகமும் சில நேரங்கள்ல வந்து ஒன்னோடு ஒண்ணு வந்து கலந்து கலந்து இருக்கும். தூய்மையான பக்தி தான், எதுவுமே கலக்காத கேவல பக்தி, அனன்ய பக்தி, சுத்த பக்தி தான், தூய பக்தி தான் இருக்கிறதுலே வந்து மேன்மையானது. அந்த நிலையை கடைபிடிக்கலாம். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான வழிமுறையை கடைபிடிக்கணும்னு கிருஷ்ணர் வந்து சொல்ல வருகிறார். யாராவது வாசிங்க 11ஆம் ஸ்லோகம். அதைதத் அப்யசக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆஷ்ரிதः சர்வ கர்ம பலத்யாகம் ததக் குரு யதாத்மவான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இதுல குருன்னு ஒரு வார்த்தை இருக்கு, KURU. அது GURU கிடையாது, KURU. குருன்னா செய்யின்னு அர்த்தம்.
அதை ததப்யதக்தோஷி கர்த்தும் மத்யோகம் ஆசிரிதா சர்வ கர்ம பல தியாகம் ததகுரு யதாத்மவான். என்னை பற்றி இத்தகு உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியாவிடில் உனது செயலின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவில் நிலை பெற முயற்சி செய். ஏறக்குறைய கிருஷ்ணர் அடுத்தடுத்த வழிமுறையில எனக்காக நீ செயலாற்றக்கூடிய பக்குவ நிலைக்கு நீ வர முடியாட்டா கூட பரவாயில்ல, உன்னுடைய எல்லா செயல்களையும் அதன் விளைவுகளை தியாகம் செஞ்சிரு. ஏறக்குறைய ஞானியுடைய நிலை அப்படிப்பட்டதுதான். கிருஷ்ணருக்காக செயல்படாட்டாலும் கூட அவன் உலக செயல்களை முழுவதுமாக தியாகம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்துடுறான் ஒரு ஞானி. அதனால உன்னுடைய எல்லா விளைவுகளையும் செயல் விளைவுகளையும் தியாகம் செஞ்சுட்டு ஆத்மாவில் நிலை பெற முயற்சி செய். தன்னுணர்வுலையாவது நீ முன்னேற்றம் காண்பாயாகன்னு சொல்ல வர்றாரு. ஒரு ஞானி தன்னை உணரக்கூடிய நிலைக்கு தான் வந்திருக்கிறானே தவிர இன்னும் பரமாத்மாவை அவன் உணரல, குறிப்பா பகவானை அவன் அறவே உணரவே இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஞானி பௌதிகவாதியை விட எல்லா வகையிலையும் உயர்ந்தவன் தான். காரணம் என்னன்னா, அவன் தன்னை ஆத்மாவாக அடையாளம் கண்டு தன்னை ஒரு நித்தியமான நபராக அடையாளம் காணக்கூடிய நிலைக்கு அவன் வந்திருக்கிறதுனால அந்த ஞானியுடைய நிலை கூட ஏறக்குறைய உயர்ந்ததுதான். ஆனா அதே சமயத்துல அவன் பக்தன் அளவுக்கு மேன்மையான நபர்லாம் கிடையாது. கிருஷ்ணர் இங்க அடுத்தடுத்த எளிமையான வழிமுறைகளை உபதேசிக்கிறார், மாற்று வழிகளை சொல்லிட்டே வர்றார். அந்த மாற்று வழிமுறையில கடைசியில ஆத்மாவில் நிலை பெறுன்னு சொல்ல வர்றார். அதாவது ஒரு ஜீவன் தன்னை உணரக்கூடிய நிலைக்கு வர்றதே ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துல ஒரு குறிப்பிட்ட மைல்கல். பக்தியை செய்ய முடியலாம் பரவாயில்ல, தியானமாவது செய்யுங்க. தியானம் செய்ய முடியலாம் பரவாயில்ல, சாஸ்திரங்களையாவது படிச்சு தன்னுணர்வு பாதையில ஆத்ம அறிவுலையாவது நீங்க நிலை பெறுங்க. உங்களையாவது நீங்க உணருங்க. என்ன உணர்றது ரெண்டாவது இருக்கட்டும், உங்களையாவது நீங்க உணர்ந்து கொள்ளுங்களேன். நீங்க நித்தியமான நபருங்கிறதையாவது புரிந்து கொள்ளுங்களேங்கிற மாதிரி கிருஷ்ணர் இங்க சொல்ல வருகிறார். அடுத்த ஸ்லோகம் 12. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன். கேக்குதா பிரபு என் வாய்ஸ்? கேக்குது, நல்லாவே கேக்குது. ஸ்ரேயோ ஹி ஞானம் அப்யாசாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே ஞானாத் கர்ம பல தியாகச்சாந்தேர் அனந்தரம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரேயோ ஹி ஞானம் அப்யாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பல தியாகச்சாந்தேர் அனந்தரம். இதெல்லாம் ஒரே வார்த்தையா சொல்லணும். அந்த 12வது ஸ்லோகத்தை நல்லா கவனிங்க எல்லாரும். புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. தியானாத் கர்ம பலஸ்தியாகாந்திரனந்தரம். இது எல்லாம் இடைவெளி இல்லாம சந்தம் பிரிக்காம ஒரே வார்த்தையா உச்சரிக்கணும். இது ஒரு பக்கம். கிருஷ்ணர் அடுத்தடுத்த வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை உன்னால தன்னுணர்வு பாதையில இந்த ஞான பாதையில வெற்றி அடைய முடியாட்டாலும் பரவாயில்ல, இன்னொரு வழியை நான் உனக்கு சொல்கிறேன், கேள். ஞானத்தை விருத்தி செய்து கொள்வதில் ஈடுபடுத்திக் கொள். அதாவது ஏறக்குறைய முந்தைய நிலையில கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்னா, ஏறக்குறைய ஒரு யோகியோடைய நிலையை தான் சொல்கிறார். இப்பதான் அவர் ஞானத்தை பத்தி சொல்கிறார். அதாவது ஒரு யோகி தன்னை ஆத்மாவா அடையாளம் கண்டு தன்னுணர்வு பாதையில தான் ஒரு ஆத்மாங்கிறதுல அவன் நிலை பெற்று நிற்கிறானோ, அதே மாதிரி அந்த பாதை முடியாட்டா பரவாயில்ல, சாஸ்திரங்களை படிக்கிறது மூலமா ஞானத்தை விருத்தி செய்து கொண்டு மேற்கொண்டு தன்னை ஆன்மாங்கிற அந்த புரிதல்ல மேன்மை அடையும்படி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இங்க உபதேசிக்கிறார். ஒருவேளை தன்னுணர்வு பாதையில உன்னால நிலைநிறுத்த முடியாவிட்டால் உன்னை நீயே ஞானத்தையாவது கொஞ்சம் கொஞ்சமா நீ அபிவிருத்தி செய்ய. ஏறக்குறைய 2வது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர் படிப்படியா நமக்கு ஆன்மீக அறிவை புகட்டுகிறார். தேகினோஸ்மின் யதா தேகி கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகந்தர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. அதாவது நமக்கு தேகின்னு ஒரு புதுசா ஒரு பேர் இருக்கு. ஒரு ஆன்மா ஒரு சரீரத்தை ஏற்கும் போது அல்லது தேகத்தை ஏற்கும் போது அவனுக்கு புதுசா ஒரு அடையாளம் கிடைக்குது, தேகி. அல்லது சரீரத்தை ஏற்கிறதுனால அவனுக்கு சரீரின்னு பேரு. ஒரு ஆன்மா ஒரு தவறான அடையாளத்தை அங்க ஏற்றுக்கொள்கிறான். ஒரு ஜீவன் இந்த ஜட உலகத்துல இந்த பிறப்பு இறப்புலயே உழைஞ்சிட்டு கிடக்கணுங்கிறலாம் அவசியம் கிடையாது.
இந்த ஜட உலகத்துல ஜீவன் வசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலும் அந்த ஜீவன் வந்து ஏதோ ஒரு காரணத்தால இந்த மாதிரி பற்பல தேகங்களை மாறி மாறி எடுக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. அங்கிருந்து நமக்கு ஆன்மீக பாடத்தை வந்து கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார். நீ இந்த உடல் கிடையாது, ஆன்மீகமான ஆத்மா. இந்த சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு சரீரத்தை ஏற்க போற. இங்க நீ உன் கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய இந்த அரசர்கள் எல்லாருமே கடந்த காலத்திலயும் இருந்தாங்க, நிகழ்காலத்திலயும் இருக்கிறாங்க, எதிர்காலத்திலயும் இருப்பாங்க. நீ, நான் அல்லது இந்த அரசர்கள் எல்லாருமே வந்து நித்தியமான நபர்கள்ங்கிறத கிருஷ்ணர் அங்க வலியுறுத்த ஆரம்பிச்சு, அங்க இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஆன்மீக ஞானத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கான அந்த அறிவை வந்து கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கிறார். அந்த மாதிரி உபனிஷத்துக்களை படித்து அல்லது இன்ன பிற புராண இதிகாசங்களை படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆன்மீக பாதையில நம்ம வந்து நம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம். இப்ப கூட நமக்கு வந்து நாம உடலா ஆன்மாங்கிற விஷயத்துல சந்தேகம் இருக்கு. அதனால்தான் இன்னும் நம்ம பக்தியை தீவிரமா எடுக்காம இருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம உடல் தாங்கிற எண்ணம் நமக்கு வந்து இன்னும் அழுத்தம் திருத்தமா நமக்கு இருக்கு. அதனால்தான் இன்னும் கூட நாம வந்து சுத்த பக்தியை அடையணுங்கிற வேட்கை வந்து நமக்கு உருவாகல. காரணம், நம்மள உடலாதான் நினைக்கிறோம். சில நேரங்கள்ல இந்த சாயங்கால நேரம் அல்லது அதிகாலை நேரத்துல கொஞ்சம் நமக்கு சத்துவ குணம் வரும். அந்த நேரத்துல திடீர்னு நமக்கு ஒரு ஞானம் பிறந்து பகவத்கீதை படிக்கலாமே அல்லது பகவத்கீதை கேட்கலாமேங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஆனா மற்ற நேரங்கள்ல எல்லா நேரங்கள்லயும் சந்தியா வேலை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல நாம சத்துவகுணத்துல இருக்க போறதும் இல்ல. அப்படி சத்துவகுணத்துல இல்லாததுனால நம்ம குறிப்பா இந்த சரீரத்தை தான் நான் நினைக்கிறோம். நம்ம நித்தியமான நபர் இல்லைன்னு கூட நாம நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் நாம இன்னும் ஆன்மீக வாழ்க்கையில தன்னுணர்வு பாதையில நிலை பெறல. அதுதான் கிருஷ்ணர் வந்து மறைமுகமா இங்க வலியுறுத்துறார். உன்னால தன்னுணர்வு பாதையில வெற்றியடைய முடியாத பட்சத்துல, ஆத்ம தத்துவத்துல நிலை பெற முடியாத பட்சத்துல, குறைஞ்சபட்சம் இந்த ஆத்ம அறிவையாவது நீ கொஞ்சம் கொஞ்சமா அபிவிருத்தி செய்ய அப்படின்னு வந்து இங்க கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். இருப்பினும் கடைசி நிலையை கிருஷ்ணர் உபதேசிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திரும்பவும் மேல் நோக்கி போக ஆரம்பிக்கிறார். முதல்ல வந்து கீழே இறங்கி வந்தார் பக்தியில இருந்து. பக்தியை செய்யலாம், தியானம் செய், தியானம் செய்ய முடியலாம், ஞான பாதைக்கு வந்துரு அப்படின்னு கீழே கீழே இறங்கி வந்த கிருஷ்ணர் திரும்ப மேல போறார். அதுக்காக நீ ஞானம்தான் உயர்ந்ததுன்னு ஒருவேளை தவறா நினைக்க வேண்டாம். ஞானத்தை விட தியானம்தான் சிறந்தது. ஞானியை விட ஒரு யோகி தான் உயர்ந்தவன். ஒரு ஞானி அருவ பிரம்மத்தை தியானிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறான். ஆனா ஒரு யோகி பரமாத்மாவை தியானம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறான். அதனால தியானத்தை விட இன்னும் சிறப்பானதும் ஒண்ணு இருக்கு. தியானத்தை விட சிறப்பானது என்னதுன்னா, எல்லா செயல்களோட பலன்களையும் தியாகம் செய்யணும். அது எப்படி தியாகம் செய்ய முடியும்? பக்தி இல்லாத பட்சத்துல தியாகம் செய்ய முடியாது. ஆகவே தியானத்தை விட பக்தி தான் உயர்ந்ததுங்கிறத கிருஷ்ணர் உணர்த்துகிறார். இந்த தியாகத்தால கிருஷ்ணருக்காக லௌகீக விஷயங்களை தியாகம் செய்யறது, அது ஒரு ஜீவனுக்கு அந்த செயல் மன அமைதியை கொடுக்கும். கடைசியில ஒரு ஜீவன் எப்போ மன அமைதி அடைவான்னா, இந்த சிருஷ்டியில உள்ள எல்லா வஸ்துக்களும் என்னுடைய இன்பத்திற்கானது கிடையாது, இதுக்கு உரிமையாளர் நான் கிடையாது, வேற யாரோ, அந்த உணர்ச்சிக்கு வராத வரைக்கும் ஜீவன் தான் பார்க்கிற எல்லா பொருளையும் தான் தான் அனுபவிக்கணும்னு வெறி பிடித்தவனா இருப்பான். அதனால அவனுடைய மனசு வந்து எப்போதுமே அமைதி அடையாது. இந்த வஸ்துக்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு சொந்தமானது. அவர் பேர் தான் வந்து வாசுதேவ கிருஷ்ணர். அவர் 5000 வருஷத்துக்கு முன்னால இந்த நாட்டுல வந்து அவதாரம் செஞ்சாரு. அவர் தான் வந்து முழுமுதற் கடவுளாமா. அவர் தான் இந்த சிருஷ்டியை படைச்சாராமா. அவருக்கு தான் இது சொந்தமாமா அப்படின்னு நினைச்சிட்டா ஒரு ஜீவன் வந்து அமைதியாயிருவான். அதுக்கு மாறா இதுக்கு உரிமையாளரே இல்ல, இயற்கை தான் இதுக்கு வந்து காரணம்னு நினைக்கும் போது, இயற்கைக்கு பின்னால இருக்கக்கூடிய உரிமையாளரை புரியாததுனால, ஓ ஒருவேளை நானே இதை அனுபவிக்கலாமோ, அந்த வேட்கை வந்து அவனுக்கு உருவாகும். உரிமையாளர் இல்லைன்னா இதை நானே அனுபவிக்கலாமேங்கிற எண்ணம் வரும். உரிமையாளர் இருக்காருன்னு தெரிஞ்சா அந்த பொருளை அவன் கீழே போட்டுட்டு ஓடிடுவான். ரோட்ல நடந்து போகும்போது ஒரு அரிய பொக்கிஷம், ஏதோ ஒரு விலை மதிப்பற்ற பொருள் ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னா, உரிமையாளர் யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பொருளை அவன் அங்கேயே போட்டுட்டு ஓடிடலாம் அல்லது உரிமையாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். உரிமையாளர் யாருன்னே தெரியலன்னா அந்த பொருளை அவனே அபகரிக்கணும்னு தான் நினைப்பான். அந்த மாதிரி இந்த சிருஷ்டிக்கு உரிமையாளர் இல்ல, இயற்கை தான் இதுக்கு பின்னால இருக்குதுன்னு தவறான முறையில புரிந்து கொண்டா இந்த சிருஷ்டியை அவனே அனுபவிக்கணும்னு நினைப்பான். அதுக்கு மாறா சிருஷ்டிக்கு கர்த்தார்னு ஒருத்தர் இருக்கார், உரிமையாளர்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஜீவன் புரிந்து கொண்டா அவனுக்கு வந்து
மன அமைதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். தான் இந்த சிருஷ்டியில உள்ள வஸ்துக்களுக்கு உரிமையாளர் இல்ல, தான் அனுபவிப்பாளர் கிடையாதுன்னு புரிந்து கொண்டால் ஜீவன் மன அமைதிக்கும் மன நிம்மதிக்கும் உள்ளாவான். அடுத்த ஸ்லோகம். हरे कृष्णा படிக்கிறேன் प्रभु। பிரபு. हरे हरे कृष्णा कृष्णा। प्रभु जी, हरे कृष्णा हरे प्रभु कृष्णा। जी। अद्वेष्टा सर्वभूतानां मैत्रः करुण एव च, निर्ममो निरहङ्कारः समदुःख सुखक्षमी, सन्तुष्टः सततं योगी यदात्मा दृढनिश्चयः मय्यर्पितमनो बुद्धिः यो मद्भक्तः स मे प्रियः। हरे कृष्णा प्रभु जी। अद्वेष्टा सर्वभूतानां मैत्र करुण एव च, निर्ममो निरहंकार समदुःख सुखक्षमी, सन्तुष्टः सततं योगी यदात्मा दृढनिश्चयः मय्यर्पित मनोबुद्धिर्यो मद्भक्त समे प्रियः. கிருஷ்ணர் மேற்கொண்டு சில விளக்கங்களை கொடுக்கிறார். யார் ஒருத்தர் பொறாமை இல்லாதவனாக, எல்லா உயிர்களுக்கும் அன்பு நண்பனாக, தன்னை உரிமையாளனாக கருதாதவனாக, அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக, இன்பத் துன்பங்களில் சமநிலையுடையவனாக, சகிப்புத்தன்மையுடன் எப்போதும் திருப்தியுற்று சுய கட்டுப்பாடு உடையவனாக, தனது மனதையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ, என்னுடைய அத்தகு பக்தன் எனக்கு மிக மிக பிரியமானவன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணர் இங்க தெளிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஞானத்தை விட தியானம் தான் சிறந்தது, தியானத்தை விட பக்தி தான் சிறந்தது. கிருஷ்ணர் கர்மயோகத்தை இங்க சொல்லல. ஏன்னா கர்மயோகம் ரொம்ப கீழ்நிலைங்கிறது எல்லா ஜீவனுக்குமே தெரியும். ஆன்மீக பாதையில அடி எடுத்து வச்ச எல்லா ஜீவனுக்குமே, ஓரளவுக்கு தன்னுணர்வு பாதையில வெற்றி அடைஞ்ச எந்த ஒரு ஜீவனுக்குமே கர்மயோகங்கிறது கீழ்நிலைங்கிறது தெரியும். அதனால கிருஷ்ணர் கர்மயோகத்தை பத்தி இங்க சொல்லவே இல்லை. ஏறக்குறைய கர்மயோகத்தை விட ஞானம் உயர்ந்தது, ஞானத்தை விட தியானம் உயர்ந்தது, தியானத்தை விட பக்தி உயர்ந்ததுன்னு சொல்லிட்டார். இப்போ பக்தியிலேயே எல்லாரும் நேரடியாகவே உத்தம பக்திங்கிற நிலையில இல்ல, தூய பக்திங்கிற நிலையில இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த நபர்கள் பக்தி பாதையில மேன்மை அடைய முடியும். பக்தி பாதைக்கு நாமெல்லாம் கூட வந்துட்டோம். நாம யாரும் இன்னும் சுத்த பக்திங்கிற நிலைக்கு வரல. இந்த சுத்த பக்தி பாதையில நம்ம ரொம்ப காலம் பிரயாணம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்தந்த தகுதிகள் எல்லாம் வளர்த்தாதான் நாம இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமாவோம். கிருஷ்ணர் இங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணருக்கு பிரியமான நபராக நாம மாறுவோம். அது என்னென்ன தகுதிகளாங்கிறத கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமா இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு பக்தனுடைய, ஒரு சுத்த பக்தனுடைய தகுதிகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இங்க விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார். பொறாமை இல்லாதவனாக, ஜீவன் ஒண்ணு கிருஷ்ணர் மேல பொறாமப்படுவான், அல்லது மற்ற உயிர்வாளிகள் மேல பொறாமப்படுவான். குறிப்பா கிருஷ்ணர் மேல ஒரு ஜீவனுக்கு பொறாமை இருக்கிறதுனால்தான் அவன் இந்த ஜட உலகத்துல விதவிதமான சரீரங்களை ஏற்று கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. கடைசியில ஜீவன் கிருஷ்ணர் மேல பொறாமை உள்ளவன். இது ஆதி பொறாமை. இன்னைக்கு நேத்து உருவான பொறாமை கிடையாது. அனாதி காலம் தொட்டு 12 காலத்திற்கு முன்னால, ஆதி காலத்துல இருந்தே நம்ம கிருஷ்ணர் மேல பொறாமை உள்ள நபர்களாக இருந்த காரணத்தாலதான் பல பிறவிகளை கடந்து இன்னைக்கு இந்த பிறவில உட்கார்ந்து இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஆதி காரணம் என்னன்னா ஒரே காரணம் தான். ஜீவன் முழுமுதற் கடவுள் மேல, கிருஷ்ணர் மேல பொறாமை உள்ளவனாகவும் அவர்கிட்ட பாராமுகம் உள்ளவனாகவும் இருக்கான். கிருஷ்ணரை பார்த்து அவன் முகத்தை திருப்பிக்கிட்டான். ஒரு ஜீவன் எதனால ஜட உலகத்துல தவறி விழுந்தான்? ஒரே காரணம் தான். கிருஷ்ணர் கிட்ட தன்னுடைய முகத்தை அவன் திருப்பி கொண்டான். கிருஷ்ணர் அவன் பார்க்க விருப்பப்படல. காரணம், கிருஷ்ணர் மேல அவனுக்கு பொறாமை வந்துருச்சு. இந்த பொறாமை உணர்ச்சி எப்போ நம்ம முழுமையா கைவிடுறோமோ அப்போதான் நம்ம கிருஷ்ணருக்கு பிரியமான நபரா மாற முடியும். அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் ஆரம்பத்திலேயே சொன்னார், எதுக்காக நான் உன்னை பகவத்கீதை சொல்லி கொடுக்கறதுக்கு உன்னை என்னுடைய மாணவனா தேர்ந்தெடுத்தேன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ தான் என் மேல பொறாமை இல்லாதவனா இருக்க, அதனாலதான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ என்னுடைய அன்பு நண்பன், என்னுடைய பக்தன். நீ குறிப்பா என் மேல உனக்கு பொறாமை இல்லை. கிருஷ்ணருடைய ஐஸ்வர்யங்களையும் கிருஷ்ணருடைய அந்த போக்தாங்கிற நிலையும் பார்த்து ஜீவன் தன்னுடைய நிலையும் கிருஷ்ணருடைய நிலையும் ஒப்பிடும் போது
கிருஷ்ணர் மேல அவன் வந்து காழ்ப்புணர்ச்சி உள்ளவனாகவும் பொறாமை உள்ளவனாகவும் மாறிடுறான். இந்த காரணத்தாலதான் அவன் ஜட உலகத்துல தவறி விழுந்துடுறான். ஆகவே இந்த பொறாமைங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான குணம். இந்த பொறாமைங்கிற குணத்தை நம்ம வந்து முழுமையா கைவிடுற வரைக்கும் நமக்கு பிறப்பு இறப்பு தொடரும். குறிப்பா கிருஷ்ணர் மேல நம்ம பொறாமை இல்லாத நபராக மாற வேண்டும். இந்த பொறாமை தான் காரணம். பொறுனா பொறுத்து கொள்வது, பொறாமைனா பொறுத்து கொள்ளாத நிலை. தமிழ்ல இலக்கணப்படி பார்க்கும்போது கல் அப்படின்னா கற்பது, கல்லாமைனா கற்காமல் இருக்கிறது. அதே மாதிரிதான் பொறு அப்படின்னா பொறுத்து கொள்வது, பொறாமைனா பொறுத்து கொள்ளாத நிலை. எதை பொறுத்துக்கிட முடியல ஜீவனுக்கு? கிருஷ்ணருடைய ஐஸ்வர்யங்களை பார்த்து அவருடைய அனுபவிக்கக்கூடிய திறனையும் சக்தியையும் பார்த்து ஜீவனுக்கு பொறாமை. ஆகவே பக்திக்கு பெருந்தடையா இருக்கிறது கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பொறாமை. கிருஷ்ணர் மேல பொறாமை இருக்கிற வரைக்கும் ஜீவன் பக்திக்கு வரவே மாட்டான். நாஸ்திகவாதிகள் எல்லாம் பார்க்கலாம். நாஸ்திகவாதிகள், அரக்கர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள் இவங்கெல்லாம் பார்க்கலாம். அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாத நபர்கள், கடவுளை துவேஷம் செய்யக்கூடிய நபர்கள், தமிழ்நாட்டுல வந்து திராவிடர்கள்னு சொல்ல தன்னை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய முட்டாள்கள், இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் மேல பொறாமை உள்ள நபரா இருக்கிறதுனால்தான் அவங்க வந்து இந்த கிருஷ்ண பக்தியையும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தையும் வெறுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். பொறாமை மோசமான குணம். பொறாமை எப்போ கொஞ்சம் கிருஷ்ணர் மேல தனியுதோ அப்பதான் அவன் பக்திக்கே வருவான். பொறாமை இல்லாதவனாக, எல்லா உயிர்களுக்கும் அன்பு நண்பனாக, கிருஷ்ணர் மேல ஒருத்தருக்கு வந்து பொறாமை போயிடுச்சு, கிருஷ்ணர் மேல அன்பும் பாசமும் வந்துருச்சுனாலே அவன் மற்ற உயிர்களையும் நேசிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா மத்த எல்லா உயிர்வாளிகளும் கிருஷ்ணரை பிரதிநிதிக்கக்கூடிய கிருஷ்ணருடைய அம்சம். கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனசஷ்டானிந்தரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. எல்லா உயிர்களும் என்னுடைய அம்சம். ஒரு ஜீவன் அவனுடைய இதயத்துல கிருஷ்ண பக்தி எழுப்பப்படாத வரைக்கும் அவன் மற்ற உயிர்களை நேசிக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் உயர மாட்டான். இன்னும் சொல்லப்போனா ஒரு ஞானி அல்லது ஒரு யோகி எல்லாம் மற்ற உயிர்கள் மேல எல்லாம் பாசம் உள்ளவங்கலாம் சொல்ல முடியாது. இருக்கலாம், ஓரளவுக்கு மற்ற உயிர்கள் மேல இரக்கமும் பாசமும் இருக்கலாம், நட்புணர்ச்சியும் இருக்கலாம். ஆனா பக்தன், ஒரு தூய பக்தனுக்கு தான் மற்ற உயிர்கள் மேல அந்த நட்புணர்ச்சியும் கருணையும் வரும். ஒரு ஞானி அவர் தனியா உட்கார்ந்து சாஸ்திரங்களை படிச்சு தன்னை உணர்ந்து கொள்வார். ஒரு யோகி காட்டுக்கு போய் தனியா தான் போறாரு. அவரு யார்கிட்டயும் அவருக்கு வந்து தொடர்பே கிடையாது. ஆனா ஒரு பக்தன் அப்படி கிடையாது. சங்கத்துலதான் அவன் வந்து பக்தியை வளர்க்க முடியும். பக்தியை வளர்க்கறதுக்கு என்ன வழி? சங்கம். சுத்த பக்தி அடையிறதுக்கு என்ன வழி? ஒரே வழிதான், சுத்த பக்தனோட சங்கம், அவ்வளவுதான். பிரேம பக்தி அடையிறதுக்கு என்ன வழி? ஒரு பிரேம பக்தனோட சங்கம், அவ்வளவுதான். இதுக்கு வேற கஷ்டமான ஒரு இலக்கணம்லாம் கிடையாது. ஒரு பாவ பக்தி அடையிறதுக்கு என்ன வழி? ஒரு பாவ பக்தனோட சங்கம். ரொம்ப சீக்கிரமா பக்தியில முன்னேறதுக்கு ரொம்ப எளிமையான வழி என்னன்னா, சுத்த பக்தியில ஏற்கனவே சுத்த பக்தி பாதையில இருக்கக்கூடிய நபருடைய சங்கம் கிடைச்சதுன்னா நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாவே சுத்த பக்தனா மாறிடலாம். அப்படி சுத்த பக்தனா மாறும் போதுதான் மற்ற உயிர்வாளிகள் மேல நமக்கு வந்து இரக்கமும் அன்புணர்ச்சியும் பாசமும் நேசமும் நட்பும் வரும். பக்தி கூட ஒரு ஜீவனுக்கு அவ்வளவு எளிமையா வந்துடலாம். மற்ற உயிர்வாளிகள் மேல பாச உணர்ச்சி வரும்னா அது ரொம்ப மேன்மை அடைஞ்ச பக்தனுக்கு தான் வரும். சாதாரணமான பக்தர்களுக்கு எல்லாம் இந்த அன்புணர்ச்சி எல்லாம் வராது. இந்தியாவுல எத்தனையோ சாதுக்களையும் பக்தர்களையும் கூட நம்ம பார்க்கலாம். ஆனா வந்து மற்ற ஜீவராசிகள் கிட்ட அவங்க எப்படி நட்பு பாராட்டுறாங்கிற விஷயத்த பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த விஷயத்துல வந்து 0 மார்க் தான் வாங்குவாங்க. ஆனா நீங்க பார்க்கலாம், பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா, நம்ம ஆச்சாரியர், அவர் வந்து உலகம் முழுவதும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வந்து பிரச்சாரம் செஞ்சார். இந்த மாதிரியான ஒரு யோசனையும் ஒரு திட்டமும் எல்லாம் இந்தியாவில் உள்ள மற்ற பக்தர்களுக்கு எல்லாம் வந்து இல்ல. மற்ற சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கூட அந்த ஒரு பாச உணர்ச்சியும் கருணை உணர்ச்சியும் இல்லை. அதுக்கு காரணம் அவங்க இன்னும் பக்தியில மேன்மை அடையலைங்கிறது தான் அது குறிக்க வருகிறது. ஸ்ரீல பிரபுபாதா ஒரு சிறந்த பிரேம பக்தரா இருக்கிறார். இந்த பிரேம பக்தர்
எல்லா உயிர்வாழிகள் மேலேயும் கருணையோட இருக்கிறார். பண்டிதா சமதர்ஷினா, எல்லா உயிர்களையும் சமமா பார்க்கக்கூடிய குணம் நிதர்சனமா நம்முடைய வாழ்க்கையில எல்லா உயிர்வாழிகளையும் சமமா பார்த்த ஒரு நபரை நாம வந்து உதாரணமா சொல்றதா இருந்தா அது பிரபுபாதாவை தான் சொல்ல முடியும். மற்ற யாரையும் கூட அவ்வளவு எளிமையா அந்த ஒரு உதாரணத்துக்கு நாம ஆட்படுத்த முடியாது. மற்ற உயிர்வாழிகள் மேல இரக்கமுள்ள நபரா ஒரு பக்தன் வந்து இருக்கணும். தன்னை உரிமையாளனா நினைக்காம கிருஷ்ணரை பரம உரிமையாளராக நினைத்து பொய்யான அகங்காரத்திலிருந்து விடுபட்டு இன்ப துன்பங்களை மான அவமானங்களை பொருட்படுத்தாத நபராக சகிப்பு தன்மையோட சுய கட்டுப்பாட்டோட சுய திருப்தியோட தன்னுடைய மனசையும் புத்தியையும் கிருஷ்ணர் மேல நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய பக்தன், அந்த மேன்மைக்குரிய ஒரு பக்தன் தான் சுத்த பக்தன். அவன் கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமான நபர். யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல், இன்பம் துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் எவனொருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அடுத்தடுத்து கிருஷ்ணர் வந்து பக்தியில ஒரு ஜீவன் அபிவிருத்தி செய்யக்கூடிய அந்த குணங்களை பற்றி இங்க சொல்லிட்டே வர்றார். யாராவது இந்த 15வது ஸ்லோகத்தை வாசிங்க, பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு, வாசிக்கட்டுமா? ஹரே கிருஷ்ணா. यस्मान्नोत्विजते लोका लोकान्नोत्विजते स यः हर्षं हर्षयोद्वेगैर्मुक्तो यः स मे प्रियः. हरे कृष्ण प्रभु, थैंक यू. ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல், இன்பம் துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் எவனொருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். கிருஷ்ணர் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பக்தியால ஒரு ஜீவன் அடையக்கூடிய நற்குணங்களை இங்க வந்து பட்டியல் எடுக்கிறார். இந்தந்த குணங்கள்லாம் என்னுடைய பக்தனுக்கு வந்து அபிவிருத்தி ஆகுங்கிறத வந்து சொல்ல வருகிறார். பக்தனுடைய நிலை என்ன? கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பொறாமணர்ச்சி போயிடும். எல்லா உயிர்களையும் சமமாக பார்ப்பான். எல்லா உயிர்களிடத்தும் நட்பு பாராட்டுவான். தன்னை உரிமையாளராக கருதாமல் என்னை உரிமையாளராக, கிருஷ்ணரை உரிமையாளராக கருதுவான். பொய்யகங்காரத்துல இருந்து விடுபடுவான். இன்ப துன்பங்கள்ல சமநிலை உடையவனா இருப்பான். சகிப்புத்தன்மை உள்ளவனா மாறுவான். சுய திருப்தி உள்ளவனா மாறுவான். சுய கட்டுப்பாடு உடைய நபரா மாறுவான். மனதையும் புத்தியையும் கிருஷ்ணர் கிட்ட லயிக்க செய்வான். மேற்கொண்டு தொடர்கிறார் இந்த ஸ்லோகத்துல. யாருக்கும் தொல்லை கொடுக்காமலும், யாராலையும் தொந்தரவு செய்யப்படாமலும் அவன் வந்து மாறுகிறான். பொதுவா இந்த உலகத்துல ஒரு கட்டுண்ட ஜீவராசி இன்னொரு ஜீவராசியை தொந்தரவு செய்வான், அல்லது இன்னொரு ஜீவராசியால இவன் தொந்தரவுக்கு உள்ளாவான். இப்படிதான் நடக்கும். இன்பம் துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அடுத்து கிருஷ்ணன் சொல்கிறார், இன்ப துன்பத்தை சமமா பார்க்கணும். ஜட உலகத்துல வரக்கூடிய இன்பம் துன்பம் ரெண்டுமே வந்து ரொம்ப அற்பமானதுதான். அது இன்பம் அற்பமானது, துன்பம் வந்து ரொம்ப அதிகம். ஜட உலகத்துல இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி, அது வந்து ஜடத்தன்மையோட இருக்கிறதுனால அதை ஒரு பக்தன் வந்து பொருட்டாவே எடுக்கக்கூடாது. ஆன்மாங்கிற நிலையில இருந்து பார்க்கும்போது ஜட உலகத்துல இருந்து நமக்கு ஜட நிலையில நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சுகமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே ஒரு ஜீவன் ஒரு பக்தன் வந்து பொருட்படுத்தக்கூடாது. அடுத்து ஒரு பக்தனை வந்து எப்பொழுதுமே மான அவமானத்தை தாங்கக்கூடியவனாவும் இருக்கணும். பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடையவனா இருக்கணும். ஒரு ஜீவன் இந்த பக்தி பாதையில நிலைநிறுத்தப்படும் போது அவன் பயமற்ற நபராக மாறுவான். காரணம், தன்னை ரட்சிக்கக்கூடிய ஒரு தலைவன் எப்பொழுதுமே வந்து தன்னை வந்து பராமரிக்கிறார், பாதுகாக்கிறாருங்கிற எண்ணம் அவனுக்கு அழுத்தம் திருத்தமா மனசுல பதிந்து விடுகிறது. ஆகவே அவன் பயமற்ற நபராக மாறுகிறான், ஏக்கமற்ற நபராக மாறுகிறான். பார்க்கலாம், பௌதிகவாதிகள் வந்து அதீதமாக உலக இன்பத்துக்காக ஏக்கம் அடைவான். தான் அந்த நிலையை அடையலாமோ, தான் இந்த நிலையை அடையலாமோ, இவ்வளவு சம்பாதிக்கலாமோ அவ்வளவு சம்பாதிக்கலாமோ, நம்முடைய பௌதிக அறிவை பௌதிக கல்வியை இன்னும் நம்ம மேன்மைப்படுத்தி அதிகப்படுத்தி கொள்ளலாமோன்னு சொல்லி எப்பொழுதுமே உலக இன்பத்தை அடையறதுல அவங்க ஏக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு பக்தனுக்கு இந்த ஏக்கம் எல்லாம் இருக்காது. காரணம் என்னன்னா, அவன் இந்த ஜட உலகத்துல இருந்தே வெளியேறணும்னு நினைக்கிறான். பக்தனுக்கு எதனால உலக இன்பத்தை பார்த்து ஏக்கம் இல்ல?
அவன் இந்த உலகத்திலேயே அவன் வந்து இந்த உலக விஷயங்கள்லயே அவனுக்கு எந்த ஆர்வமுமே கிடையாது. அவன் வந்து கிருஷ்ணர் மேலையும் கிருஷ்ணருடைய திருநாடான வைகுண்ட லோகத்து மேலையும் அவன் வந்து நம்பிக்கை உள்ளவனாக ஆர்வம் உள்ளவனாக மாறி இருக்கிறான். அதனால இந்த லோகத்துல உள்ள விஷயங்களை பற்றி அவன் ஏக்கமடைவதோ அல்லது புலம்புவதோ புலம்பி தள்ளுவதோ கிடையாது. அடுத்து யாராவது வாசிங்க 16வது ஸ்லோகம். हरे कृष्णा प्रभु जी நான் படிக்கிறேன். अनपेक्ष शुचिर्दक्ष उदासीनो कदव्यतः सर्वारंभ परित्यागी यो मद्भक्तः समे प्रियः. हरे कृष्णा प्रभु जी. थैंक यू ஹரே கிருஷ்ணா. எவன் ஒருவன் நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து மான அவமானம் இன்பம் துன்பம் குளிர் வெப்பம் புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாவற்றிலும் நடுநிலை வகித்து களங்கம் தரும் தொடர்புகளிலிருந்து எப்போதும் விலகியிருந்து மௌனமாக எதனை கொண்டும் திருப்தியுற்று தங்குமிடத்திற்காக கவலைப்படாமல் அறிவில் நிலை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அத்தகு மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன். யாரு இந்த ஸ்லோகத்துல 17, 18, 19 விடுபட்டிருக்குது. 16 வாசிக்கணும். அனபேக்ஷ சுச்சிர் தக்ஷ உதாசீனோ கதவ்யதா சர்வாரம்ப பரித்தியாகி யோ மத் பக்த சமே பிரியா. எவன் ஒருவன் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையாக நிபுணனாக கவலைகளின்றி எல்லாவித வழிகளிலிருந்தும் விடுபட்டவனாக ஏதேனும் பலனுக்காக முயற்சி செய்யாதவனாக உள்ளானோ எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். உலக செயல்களை கைவிட்டு அவன் ஆன்மீகமான செயல்களை செய்ய ஆரம்பிப்பான் ஒரு பக்தன். இந்த பக்தி பாதையில ரொம்ப எளிமையாக நாம வந்து தூய்மை அடைய முடியும் லௌகீக விஷயங்கள்ல இருந்து. இந்த பக்தி பாதை விஷயத்துல காலப்போக்கில் ஒரு ஜீவன் நிபுணத்துவம் வாய்ந்தவனாக மாறுகின்றான். அவனுக்கு எல்லா உலக கவலைகளும் மறைஞ்சு போகிறது. எல்லா விதமான உலக வலிகள்ல இருந்தும் அவன் விடுபடுகிறான். பலன் தரும் செயல்களை பலன் தரும் முயற்சிகளை அவன் வந்து செய்வதை கைவிடுகிறான். இந்த மாதிரி காலப்போக்குல ஒரு பக்தன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைந்து யோன ஹிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான்யா சமே பிரியா. எவனொருவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ துன்பப்படுவதில்லையோ புலம்புவதில்லையோ ஆசைப்படுவதில்லையோ எவனொருவன் மங்களகரமானவை அமங்களகரமானவை ஆகிய இரண்டையும் துறக்கிறானோ அத்தகு பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன். மகிழ்வதில்லைன்னா உலக விஷயங்களை பார்த்து அவன் ரொம்ப வந்து ஆட்டம் போட மாட்டான். ஒரு பக்தன் வந்து இந்த உலக இன்பம் கிடைச்சிருச்சுன்னா இந்த உலக இன்பம் தனக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுனால அவன் வந்து எல்லை மீறி அவன் வந்து தன்னுடைய மகிழ்ச்சி சுபாவத்தை அங்க வெளிப்படுத்த மாட்டான். அதே நேரத்துல உலக துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் ஒரு பக்தன் வந்து அதை தாங்கிக் கொள்வதற்கு பழகி கொள்கிறான். உலக இன்பத்தை தான் அடையலைன்னா அதுக்காக புலம்பிட்டு இருக்க மாட்டான். உலக ஆசையும் அவன் கைவிட்ட நபராக தான் மாறி இருக்கிறான் ஏற்கனவே. இந்த உலகத்துல மங்களகரமானவை அமங்களகரமானவை எதையுமே அவன் வந்து பொருட்படுத்துறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த ஜட சிருஷ்டியில எல்லா விஷயங்களுமே அமங்கலமானவைதான். எதுவுமே மங்களம்லாம் சொல்றதுக்கு கிடையாது. மங்களம்னா இந்த உலகத்துல பகவான் பக்தி பக்தி சார்ந்த விஷயங்கள் சாஸ்திரங்கள் இதுதான் மங்களம். மற்றபடி லௌகீக புலனின்பத்தை வழங்கக்கூடிய உலக புலனின்பத்தை வழங்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே ஜட பொருட்கள் எல்லாமே பொதுவா வந்து கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்தப்படாத வரைக்கும் அந்தந்த பொருட்கள்லாம் மங்களகரமானவைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜீவன் தன்னுடைய புலனின்பத்துக்காக ஒரு ஜட வஸ்துவை பயன்படுத்தினா அது மங்களகரமானது கிடையாது. शमः सत्रौ च मित्रे च तथा मानाभमानयो शीतोष्ण सुखदुःखेषु समः संग विवर्जितः तुल्यनिन्दा स्तुतिर्मौनि सन्तुष्टो येन केनचित् अनिकेतः स्थिरमதிர்பக்திமான் மே பிரியோ நரஹ. நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவிக்கக்கூடிய குணத்திற்கு பக்தன் மேன்மை அடைகிறான். பொதுவா வந்து இந்த உலகத்துல நண்பர்களையும் எதிரிகளையும் நம்ம தனித்தனியா அடையாளம் காணணும். நம்ம எல்லாரையும் சமமா நடத்தணும்னா அது வந்து சாத்தியம் கிடையாது. அப்படி நடத்தினா நம்ம ஆபத்துக்கும் உள்ளாவோம். ஆனா இங்க வந்து எப்படி புரிந்து கொள்ளணும்னா இது ஒரு சுத்த பக்தனுக்கான குணம்.
ஒரு சுத்த பக்தன் ஏற்கனவே பகவானுடைய முழு பாதுகாப்புக்கு கீழே வந்ததுனால அவன் என் நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவிச்சா அவனுக்கு எந்த ஆபத்தும் வரப்போறது கிடையாது. அவன் அந்த நிலைக்கு வந்துருவான், பகவானும் அவனை ரட்சிப்பார். சாதாரணமான நிலையில இருந்து கொண்டு, பக்தி பாதைக்கே வராத நிலையில இருந்து கொண்டு ஒரு நபர் வந்து நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவிக்கக்கூடிய நிலையில இருந்தான்னா அவன் புத்திசாலி கிடையாது. ஆனா ஒரு பக்தன், சுத்த பக்தன் எல்லாரையுமே சமமாக நடத்தக்கூடிய நிலைக்கு வந்துடுறான். மான அவமானம், பக்தர்கள் வந்து மான அவமானத்தை தாங்கிறதுக்கு பழகி கொள்ளணும். திருநாதபி சுனிச்சேன தரூரபி சகிஷ்ணுனா சகிக்கக்கூடிய அளவுக்கு வரணும். அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. மான அவமானத்தை தாங்க பழகினாதான் நம்ம காலப்போக்குல சதா சர்வகாலமும் கிருஷ்ண கீர்த்தனம் செய்யக்கூடிய அளவுக்கு நாம முன்னேறுவோம். அந்த நிலையை அடைஞ்சாதான் நமக்கு சுத்த பக்தியும் ரொம்ப எளிமையா வசப்படும். இந்த உலக இன்ப துன்பத்தை ஒரு பக்தன் பொருட்படுத்தக்கூடாது. கோடை காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, இந்த 2 காலத்திலையும் பக்தியை வந்து ஸ்திரமாக செய்யணும். புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் அவன் ஆட்படக்கூடாது. நடுநிலையோட செயல்படணும். எல்லா உலக தொடர்புகள்ல இருந்தும் விடுபடணும். உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவன் மௌனமாக மாறிடணும். என்ன கிடைக்குதோ அவன் அதோடே திருப்தி அடைஞ்சு விட வேண்டும். தான் எங்க தங்குறோம், எங்க சாப்பிட போறோம், எங்க தூங்க போறோம், இதுக்காகலாம் ரொம்ப கவலைப்படக்கூடாது. இந்த உலகியல் பாதுகாப்புக்காகலாம் ஒரு பக்தனை வந்து ஏங்கக்கூடாது. இதெல்லாம் ஏறக்குறைய ஒரு சன்னியாசி அல்லது பிரம்மச்சாரி அல்லது உலக வாழ்க்கையை துறந்த சந்நியாச பக்தர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஸ்லோகம். அதே சமயத்துல இது எல்லாருக்குமான ஸ்லோகமும் கூட. இந்தந்த பக்குவத்தெல்லாம் நாம வந்து அடையணும். அறிவில் நிலை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தகு பக்தன், அத்தகு மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன். யார் யாரு கிருஷ்ணருக்கு வந்து பிரியமான நபர்கள்ங்கிறத இங்க வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த அத்தனை தகுதியுமே ஒரு பக்தனுக்கு தான் இருக்கும். இவன் எனக்கு பிரியமானவன், இவனை விட எனக்கு இன்னும் இவன் மிக மிக பிரியமானவன். பக்தர்கள் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர்கள் தான். அதுவும் கிருஷ்ணரை பக்தி பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்கள் இன்னும் 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 மிக 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 பிரியமானவர்கள். ஏது தர்மாமிருதமிதம் யதோக்தம் பரியுபாசத்தே ஸ்ரத்ததானா மத்பரமா பக்தாஸ்தே தீவமே பிரியாகா. பக்தி தொண்டு என்னும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். கடைசியில சுத்த பக்தர்கள் வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். இந்த பக்திங்கிற இந்த பாதை வந்து அழிவற்றதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பக்திக்கு பிரதிபலனா பக்தியை தான் எதிர்பார்க்கணும். எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முன் தன்னோட உற்றோமையாவும் யாம் உமக்கை ஆட் செய்வோம் மற்றை நங்காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய். பக்திக்கு பிரதிபலனா ஒரு ஜீவன், ஒரு பக்தன் வந்து பகவான்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது. ஏன்? உலக இன்பத்தை அறவே எதிர்பார்க்க கூடாது. ஏன்? முக்தியை கூட எதிர்பார்க்க கூடாது. பக்திக்கு பிரதிபலனா முக்தியை எதிர்பார்த்தாலே அதுவே வந்து ஒரு மேன்மையான சுத்த பக்தி கிடையாதுன்னே சொல்லலாம். இந்த பக்திக்கு பிரதிபலனா என்ன எதிர்பார்க்கலாம்? பக்திக்கு பிரதிபலனா பக்தியே எதிர்பார்க்கலாமே. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும், ஒருவேளை எனக்கு முக்தி கொடுக்கட்டா கூட பரவாயில்ல, திரும்பவும் எனக்கு இந்த சம்சார சாகரத்திலே என்னை விட்டுட்டு போனாலும் கூட திரும்பவும் எனக்கு எல்லா பிறவிகள்லையும் 7 பிறவிக்கும் எனக்கு இந்த பக்தியை நிரந்தரமா எனக்கு கொடுத்துருங்களேன், நான் இங்கே கூட இருந்துடுறேன். அதாவது கிருஷ்ணர் உண்மையிலேயே இங்க விட்டுட்டு போக போறதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு பக்தனுடைய பாவம் வந்து அப்படிதான் இருக்கணும். ஓ கிருஷ்ணா, இந்த பக்திக்கு பிரதிபலனா நான் உங்ககிட்ட இருந்து முக்தியை கூட எதிர்பார்க்கல, அதே சமயத்துல எனக்கு இந்த பக்திக்கு பிரதிபலனா பக்தியே கொடுத்துருங்களேன். நான் எத்தனை பிறவி இந்த ஜட உலகத்துல எடுக்கிறதா இருந்தாலும் அத்தனை பிறவிலையும் எனக்கு பக்தர்களோட சங்கத்தையும் பக்தியையும் எனக்கு கொடுத்துருங்களேன். ஆகவே பக்திக்கு பிரதிபலனா பக்தியே எதிர்பார்க்கிறது தான் கடைசியில உண்மையான சுத்த பக்தி, தூய பக்தி, அனன்ய பக்தி, கேவல பக்தி, பிரேம பக்தி, பாவ பக்தி. இந்த பக்தி தான் ஜீவனுக்கு மிகச்சிறந்த நன்மை. இந்த பக்தி தான்
ரொம்ப சீக்கிரமா ஒரு ஜீவனுக்கு ஒரு நல்ல கதியை வந்து கொடுக்கும். ஆகவே மற்ற எளிமையான மார்க்கங்களான ஞான யோகம், கர்மயோகம், தியான யோகம் இதெல்லாம் பிடிச்சு தொங்கறத விட்டுட்டு உடனடியாக நாம வந்து பக்தனா மாறி இந்த பக்தியை தீவிரமா பயிற்சி செஞ்சு நல்ல கதியை அடையலாம். மிக்க நன்றி. ஏதாவது கேள்வி சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இந்த அத்தியாயத்தை இன்றைக்கு ஆரம்பிச்சு இன்றைக்கே நிறைவு செஞ்சிட்டோம். हरे कृष्णा प्रभु। ஹரே கிருஷ்ணா. பிரபு, பிரேம பக்தி, பாவ பக்தி, சுத்த பக்தி, அனன்ய பக்தின்னு சொன்னீங்களே பிரபு. அப்போ இதெல்லாம் செப்பரேட்டா இருப்பாங்களா பிரபு, இல்ல எல்லாமே சேர்த்து? இது எல்லாம் ஒன்றே, கேவல வேற வேற பேரு, அவ்வளவுதான். இல்ல, நீங்க பிரேம பக்தி சங்கத்துல இருக்கணும், பாவ பக்தி சங்கத்துல இருக்கணும்னு சொன்னீங்களே. கேவல, அனன்ய அல்லது சுத்த அல்லது பிரேம இதெல்லாம் ஒரே பொருள் தான். இந்த பாவ பக்திங்கிறது பிரேமைக்கு முந்தைய நிலை. ஏறக்குறைய பாவத்துல இருந்தே ஒரு பக்தனுக்கு, பிரேம பக்தனுக்கான லட்சணங்கள்லாம் வெளிப்படும். ஏறக்குறைய இதெல்லாம் ஒரே வார்த்தை தான், வேற வேற நினைச்சிட கூடாது. ஓகே பிரபு, நீங்க சொன்ன போது பிரேம பக்தி சங்கம் சாஸ்திரங்கள்ல வந்து வேற வேற பேர் இருக்கு. பகவத்கீதை பாத்தீங்கன்னா அனன்யாங்கிற வார்த்தை, அனன்யாச்சிந்தயந்தோமாம் அப்படின்னு வரும். அதே வங்காள இலக்கியங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கேவல பக்தின்னு வரும். நீங்க தமிழ் இலக்கியங்களை பார்க்கும்போது அங்க வேற மாதிரி வரும். சுத்த பக்தி, தூய பக்தி, பிரேம பக்தி இதெல்லாம் வந்து வேற வேற சாஸ்திரங்கள்ல வேற வேற வார்த்தைகள்ல சொல்லப்படுது. கடைசியில இதெல்லாம் கடைசியில ஒரே வார்த்தை தான். கேவல பக்தி, அனன்ய பக்தி, சுத்த பக்தி, தூய பக்தி, பிரேம பக்தி இதெல்லாம் ஒரே வார்த்தை தான். ஓகே 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 ஓகே. ஹரே கிருஷ்ணா. Thank you பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. கேள்வி சந்தேகம்? பிரபு, இனி ஒரு கொஸ்டின் பிரபு. பிரபு, ஒரு பக்தியில வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பிரபு? பக்தியில முன்னேற்றம் அடைஞ்ச நபர்களை நாம வந்து அடையாளம் காணணும்னா நாமளும் முன்னேற்றம் அடையணும், அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வரணும். குறிப்பா சாஸ்திரங்கள் மூலமா தான் ஒரு பக்தனுடைய மேன்மையை நாம வந்து புரிந்து கொள்ள முடியும். சாஸ்திரங்களை ஆழமா படிக்கணும். பிரேம பக்திக்கான லட்சணங்களை நாம இன்னதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம கண்ணு முன்னால ஒரு பிரேம பக்தன் வரும்போது நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம். நம்ம என்னன்னே தெரியாம இருந்தோம்னா நம்ம அதை அடையவும் முடியாது, அது அடைஞ்ச நபர்களையும் நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது. பிரேம பக்தினா என்னங்கிறத குறைஞ்சபட்சம் வந்து பிரேம பக்தினா என்னங்கிறத சாஸ்திரங்கள் மூலமா, ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்களை வாசிக்கிறது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிரேம பக்தனோட லட்சணங்கள் இப்படி எல்லாம் இருக்கும். இப்ப நம்ம இங்க படிக்கிறோம்ல, இதெல்லாம் ஒரு பிரேம பக்தனுக்கான லட்சணம். இங்க படிச்சோம் இல்லையா? மான அபமானயோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதா துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித் அனிகேத ஸ்திரம் அதிர் பக்திமான். இந்த மாதிரி வந்து இந்த தகுதிகள்லாம் ஒரு நபர் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அவரை பிரேம பக்தர்னு நாம வந்து உறுதி செய்யலாம். இதெல்லாம் இல்லைன்னா அவர் சாதாரணமான சாதனா பக்தர், இப்பதான் பக்தியே நம்மள மாதிரி பயிற்சி செய்யறாருன்னு எடுத்துக்கணும். சாஸ்திரங்களை நாம வந்து இது மட்டும் இல்ல, பகவத்கீதை மட்டும் இல்ல, என்ன பிற சாஸ்திரங்களையும் நாம ஆழமா படிக்கணும். பக்தி ரசாமிருத சிந்து, அடுத்தபடியா வந்து ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதம், சைத்தன்ய பாகவதம், சைத்தன்ய மங்களம், சைத்தன்ய சந்திராமிர்தம், எண்ணற்ற இலக்கியங்கள் இருக்கு. பக்தி வினோத் தாக்கூருடைய பாடல்கள், நரோத்தமதாஸ் தாகூருடைய பாடல்கள், இதெல்லாம் நம்ம படிச்சு ஒரு பிரேம பக்தனுக்கான லட்சணங்களை நாம தெரிஞ்சுக்கணும். பிரேம பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு தத்துவ ரீதியாக ஒரு ஏட்டறிவுலையாவது, ஒரு ஏட்டளவுலையாவது நாம வந்து இதுதான் பிரேம பக்தின்னு குறைஞ்சபட்சம் தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா காலப்போக்கில் அதை அடையணுங்கிற ஆசை, லல்லாசை நமக்கு வரும். அது என்னன்னே தெரியாம இருந்தோம்னா அதை எப்படி அடைய முடியும்? இப்போ ஒரு இடம் இருக்கு, ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், இந்த திசையில அது இருக்கு, எந்த திசைனே தெரியாத பட்சத்துல நம்ம அந்த இடத்த எப்படி சென்று சேர முடியும்? அதே மாதிரிதான் பிரேம பக்தி, பாவ பக்தி, அனன்ய பக்தி, கேவல பக்தி இதெல்லாம் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதை வந்து நம்ம சாஸ்திரங்களை ஆழமா படிக்கிறது மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். படிக்கணும், நம்ம சுயமா படிக்கணும்.
நாமளே வந்து சிரத்தையா மாறி எல்லா புத்தகங்களையும் கண்ணு முன்னால வாங்கி போட்டு புரட்டி புரட்டி படிக்கணும். படிச்சோம்னா கிருஷ்ணருடைய கருணையால இதெல்லாம் வெளிப்படும். முதல்ல சத்துவகுணம் வேணும். சத்துவகுணம் வந்தாதான் நம்ம இதெல்லாம் படிப்போம். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு இப்ப எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இது எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்கிறது பிரபு? நீங்க சொன்னீங்கல்ல பகவத்கீதை, பாகவதம், உபதேசாமிர்தம், போங்க இஸ்கானுக்கு போங்க. பக்தி அங்க ரசாமிர்தம். வந்து அங்க உள்ள புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்குங்க, உட்காந்து படிங்க. அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும்? அந்தந்த ஜீவனாதான் முயற்சி செய்யணும். கடைசியில ஓகே ஒவ்வொரு ஜீவனும் தனிப்பட்ட முறையில அந்த குறிப்பிட்ட ஜீவனே முயற்சி செய்யணும். அப்பதான் ஓகே வந்து ஓகே கிருஷ்ணர் வந்து அந்த ஜீவனை கை தூக்கி விடுறதுக்காக இன்னொரு ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச பக்தரை அந்த அந்த முயற்சி செய்யக்கூடிய நபருக்கு பக்கத்துல கொண்டு வருவார். ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்முடைய நல்ல முயற்சியை விளக்கம். வந்து கிருஷ்ணர் பார்ப்பார். நம்முடைய முயற்சியை வந்து கிருஷ்ணர் கண்டிப்பா பார்ப்பார். கிருஷ்ணர் முயற்சி செய்யாமலாம் எதையும் கொடுக்க மாட்டார். பகவான் வந்து ஓ, நம்முடைய தவத்தை வந்து எதிர்பார்க்கிறார். நம்ம தவம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். ஒரு ஓகே ஜீவன் தவம் செய்யும் போது அந்த நபர் கிருஷ்ணருக்கு பிரியமான நபரா மாறுறான். அவனுடைய தேடுதல், தீவிரம், ஏக்கம், முயற்சி, பிரயத்தனம் இதெல்லாம் பார்த்துதான் கிருஷ்ணர் வந்து அவனுக்கு நல்ல ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் கொடுக்கிறார். குறிப்பா சுத்த பக்தி தான் உயர்ந்த வரம். அத வந்து நம்முடைய முயற்சிக்கு ஏற்றாற் போலதான் கிருஷ்ணர் கொடுப்பார். சும்மாலாம் தூக்கி கொடுக்க மாட்டார் எதுவுமே. கிருஷ்ணர் எதையுமே சும்மா கொடுக்க மாட்டார். எல்லாத்துக்கும் பின்னாடி தவம் தான் செய்யணும். தவம் தான் இருக்கு. பிரம்மாவுக்கு வந்து அந்த பதவியை சும்மாலாம் அவர் கொடுக்கல. ரொம்ப காலம் உட்கார்ந்து தவம் பண்ணார் அவர். அதே மாதிரி இந்திரனோ சந்திரனோ இந்த மாதிரி தேவர்களோ இன்ன பிற மேல் லோகவாசிகளோ எதையுமே பகவான் வந்து யாருக்குமே சும்மாலாம் கொடுக்கல. எதையுமே ஓசியில கொடுக்கல. எதுவுமே ஓசி கிடையாது. தவம் செஞ்சா கிருஷ்ணர் கொடுப்பார். எதுவுமே இலவசம் கிடையாது. இலவசமா கொடுக்கறதுக்கு பிரம்ம பக்திங்கிறது ஒரு சாதாரணமான பொருள் கிடையாது. ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. நல்ல விளக்கம் சொன்னீங்க. யா. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பிரேம பக்தி பாவ பக்தின்னு சொல்லிட்டு, இப்ப பாகவதத்துல வந்து நமக்கு வந்து இந்த பக்தி தொண்டு வந்து 5 நிலையா மாதிரி இது பண்ணி சொல்ற மாதிரி மாதுரியம், வாத்சல்யம், சாக்கிய, தாசிய, சாந்த பக்தி இருக்கு இல்லையா? அதுவும் அதெல்லாம் இதுவும் ஒன்று பாவ நிலை. போலதான் வேற வேறையா பிரபுஜி? இந்த ரசங்கள்லாம் வேற வேற. எல்லா ரசங்கள்லயும் பிரேமைங்கிறது உண்டு. தாசியத்திலயும் பிரேமைங்கிறது உண்டு. எல்லாத்துலயுமே பிரேமைங்கிறது ஒரு பரவச நிலை, அவ்வளவுதான். அந்த பரவசம் வந்து எந்த ரசத்திலயும் வரலாம். அது மாதுரியத்திலயும் வரலாம், தாசியத்திலயும் வரலாம், அது சக்கியத்திலயும் வரலாம், எதுல வேணாலும் வரலாம். ரசம்ங்கிறது வேற, அந்த பரவசம்ங்கிறது வேற. இந்த பரவச நிலை எந்த ரசத்திலயும் வரலாம். நாயகன் நாயகிங்கிற பாவத்துல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் அந்த அந்த பிரேமைங்கிற பரவசம் வரலாம். சக்கிய ரசத்துல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் அந்த பிரேமைங்கிற பரவசம் வரலாம். பிரேமைங்கிறது பொதுவானது. ரசம்ங்கிறது வேற வேற நிலையில இருக்கக்கூடிய வேற வேற ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள். எல்லாரும் ஒரே ஸ்தானத்துல கிடையாது. இப்ப பாவ பக்திங்கிறது வந்து நம்ம அனுதினமும் பகவான் கிருஷ்ணரையே நினைச்சுட்டு இருக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கலாமா பிரபு? பாவம்ங்கிறது பிரேமையோட ஆரம்பம். அதாவது பாவம்னா ஒரு விதமான அபிநயம். இந்த பாவ நிலையில இருந்து அந்த ரச தத்துவம் வந்து வெளிப்படும். நமக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில உள்ள அந்த நித்தியமான ஒரு உறவு முறை இருக்குது இல்லையா? அந்த உறவு முறை வந்து அங்க பாவ நிலையில இருந்தே வெளிப்படும். நாயகன் நாயகிங்கிற பாவமா இருக்கலாம், அல்லது நண்பன் நண்பன்கிற பாவமா இருக்கலாம், அல்லது குழந்தை அல்லது பெற்றோருங்கிற பாவமா இருக்கலாம், அல்லது எஜமான் சேவகன்கிற தாசிய பாவமா இருக்கலாம். அது நித்திய சொரூபத்துல நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலை அந்த பாவத்துல வெளிப்படும். இந்த பாவ நிலை வந்து அவ்வளவு எளிமையாலாம் அடைய முடியாது. ரொம்ப காலம் நம்ம தீவிரத்தை பொறுத்துதான் எல்லாமே. உதாரணத்துக்கு நம்ம 16 மாலை ஜெபம் பண்ணோம்னா அதுக்கு ஏத்த மாதிரிதான் தீவிரம் இருக்கும். 64 மாலை ஜெபம் பண்ணோம்னா 16 மாலை ஜெபம் செய்யக்கூடிய ஒரு பக்தன் 64 மாலை பண்ணக்கூடிய நிலைக்கு வந்துட்டார்னா, 16 மாலை பண்ணக்கூடிய ஒரு பக்தன் 40 வருஷம் ஆகக்கூடிய அந்த பக்தி முன்னேற்றத்தை 64 மாலை ஜெபம் செய்யக்கூடிய ஒரு பக்தன் 10 வருஷத்துல அடைஞ்சிடலாம்.
ம். நீங்க தீவிரத்தை பொறுத்து. ஓகே அதே பிரபு. மாதிரி ஓகே. இந்த நாம சங்கீர்த்தனம் நம்ம வந்து இன்னும் தீவிரமா பயிற்சி செய்யணும். ஒரு குறிப்பிட்ட நிலையிலேயே நாம வந்து நின்னுடக்கூடாது. அதாவது இவ்வளவுதான் பக்தி அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிடக்கூடாது. சததம் கீர்த்தயந்தோமம். கிருஷ்ணர் வந்து நம்மளை சதா சர்வகாலமும் கிருஷ்ண கீர்த்தனம், அவரை பற்றி கீர்த்தனம் செய்யக்கூடிய நிலைக்கு உயரணுங்கிற மாதிரிதான் அவர் விருப்பப்படுறார். அந்த நிலைக்கு நாம வந்து முன்னேற வரைக்கும் ஆஹ் நம்முடைய முன்னேற்றம் வந்து குறைவாதான் இருக்கும். நமக்கு வந்து ஓகே. 16 மாலை வந்து மினிமம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மினிமத்தையே நாம பிடிச்சிட்டு வந்து தொங்கிட்டு இருக்கிறோம். அது தவறு. மினிமம் தான். தினசரி நம்ம வந்து 16 மாலை ஜெபம் பண்ணணும். அது வந்து குறைஞ்சபட்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம 40, 50, 60, 64 அல்லது 32 இதுதான் வந்து வழக்கமா இருக்கணும். 16ங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நிலையில உணர்வை இழந்த நிலையில வேணா அன்னைக்கு நாம வந்து 16 மலைங்கிறது ஓகே. ஓகே பிரபு. சாதாரணமான இப்போ நாட்கள்ல நம்ம வந்து இந்த 64 மலை 16 நிறைய நாம மாலை சங்கீர்த்தனம் வந்து தீவிரமா இருக்கணும். நாம சங்கீர்த்தனத்தோட தீவிரத்துக்கு ஏற்ற மாதிரி சுத்த பக்தி வந்து ரொம்ப சீக்கிரம் வரும். இந்த பாவம் பிரேமம்லாம் அடையக்கூடிய ஒண்ணுதான். அதெல்லாம் அடைய முடியாததெல்லாம் கிடையாது. 10 வருஷத்துல அடையலாம் விருப்பப்பட்டா. நம்ம தீவிரத்தை பொறுத்துதான். தேங்க்யூ 5 பிரபு. வருஷத்துல தேங்க்யூ அடையலாம். ஏன் ஒரே வருஷத்துல கூட அடையலாமே. அபராதம் பண்ணாத நபரா இருக்கணும். வைஷ்ணவ அபராதம் செய்யக்கூடாது. தூய்மையான நிலையில நாம சங்கீர்த்தனம் செய்யணும். எந்த வகையிலயும் நாம வந்து பக்தர்களுக்கோ பகவானுக்கோ எந்த வகையிலயும் வந்து தீங்கிழைச்சிடக்கூடாது. அதுல கவனமா இருந்து நம்ம நாம சங்கீர்த்தனத்தோட அந்த எண்ணிக்கையும் அளவையும் கூட்டிகிட்டே போனோம்னா ரொம்ப சீக்கிரத்துக்குள்ள நமக்கு இந்த பிரேம பக்தி சாத்தியம்தான். யாரும் இந்த பிரேம பக்தி அவ்வளவு ஈஸியா அடைய முடியாது. இப்படி சொல்லிக்கிடலாம், இந்த மாதிரி அடைஞ்சிடலாம்னு சொல்லி நான் உபன்யாசம் கொடுக்கலாம், நீங்க கேட்கலாம். ஆனா பிரேம பக்திங்கிறது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அது கஷ்டம்தான். நம்மளோட தீவிரத்தை பொறுத்து கிருஷ்ணர் சீக்கிரம் பதில் கொடுப்பார். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி ஹரே சந்தேகம்? கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பிரபு. கேளுங்க. பிரபு, இப்போ வந்து ரசம் சொன்னீங்க இல்லையா? ஃப்ரெண்டு, பெற்றோர், நாயகன், நாயகி, குழந்தை அப்படி சொல்லிட்டு, இப்போ ஒரு ஜீவன் வந்து இத பத்தி அதிகமா கேட்கும் பொழுது அவங்களுக்கு என்ன இருக்குன்றத தெரியுமா? இல்ல ஜென்ரலாவே வந்து நம்ம பண்ண வேண்டிய பக்தி தொண்டுல இருந்துகிட்டே இருக்கும் போதே இது நமக்கு தெரிஞ்சுக்கிட முடியுமா பிரபு? பக்தியில முன்னேற்றம் அடையும் போது நமக்கும் பகவானுக்கும் இடையில உள்ள அந்த நித்திய சம்பந்தம் ஒரு ஸ்தானம் இருக்குல்ல, சொரூப லட்சணம்னு சொல்லுவாங்க. அத சொரூப லட்சணம்னா நம்மளோட சொரூபம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட உண்மையான நிலை சுயரூபத்தை தான் சொரூபம்னு சொல்றோம். சில நேரத்துல சில நபர்கள் வந்து யார்ட்டையாவது சண்டை போடும் போது சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காத, நீ என்னோட சொரூபத்தை பார்க்க வேண்டியது. சொரூபம்னா உண்மையான வடிவம்னு அர்த்தம். அது மாதிரி கிருஷ்ணருக்கும் நமக்கும் இடையில உள்ள அந்த ஆதியான ஒரு ரசம் இருக்கு. அந்த ரசத்துலதான் நமக்கும் கிருஷ்ணருக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்மளோட நித்தியமான அடையாளம் ஆதி காலத்துல இருந்தே அனாதி காலத்துக்கு முன்னால நமக்கும் கிருஷ்ணருக்கும் இருந்த அந்த நித்திய சம்பந்தம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது வந்து பாவ பக்தியில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அது வெளிப்படும். காலப்போக்குல அது பிரேமையா வெளிப்படும் போது நமக்கு முழு ஞாபகத்துக்கு வரும். எல்லாமே அந்த நித்தியமான ஆதியான எல்லா விஷயங்களுமே நமக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கும். நமக்கும் கிருஷ்ணருக்கு இடையில உள்ள சம்பந்தம், அந்த நித்தியமான தளம், என்ன சேவை நம்ம கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணருக்கு செய்யணும், எந்த ரசபாவத்துல நாம இருந்தோம், நம்ம மாதுரிய பக்தர்களா அல்லது தாசிய பக்தர்களா அல்லது சக்கிய பக்தர்களா அல்லது வாத்சல்ய பக்தர்களா, இதெல்லாம் காலப்போக்கில் வெளிப்படும். முன்னேற்றத்தை பொறுத்துதான் இதெல்லாம். நம்மளோட இப்ப இருக்க நம்முடைய நிலையை பொறுத்த வரைக்கும் நாம வந்து இப்போ அனர்த்த நிவிருத்திங்கிற ஒரு நிலையில இருக்கிறோம். பற்பல அனர்த்தங்களை நாம வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய, களை எடுக்கக்கூடிய நிலையில நாம வந்து இருக்கோம். நம்முடைய நிலை வந்து ரொம்ப இப்ப நம்முடைய நிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் கர்ம விளைவுகள்ல இருந்து கூட இன்னும் விடுபடலை. பற்பல பிறவிகளா நம்ம கோடானு கோடி பிறவிகளா
சஞ்சித பிராரப்த ஆகாமியான்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய மேருமலை அளவுக்கு நமக்கு வந்து இன்னும் இந்த பழைய பாவ கர்மங்கள் நிறைய இருக்கு. இது எல்லாம் அழியணும். இதே பிறவிலே எல்லாத்தையும் அழிக்க முடியும். சர்வதர்மான் பரித்யஜ நேற்று நாம சொன்ன மாதிரி சர்வதர்மான் பரித்யஜ மாமேக்கம் சரணம் ராஜா அகம் துவாம் சர்வ பாபேபியோ. சர்வ பாபேபியோன்னா எல்லா பாவத்தையும், அது சஞ்சித பிராரப்த ஆகாமிய மொத்த கூட்டு கர்மமா இருந்தாலும் சரி, அல்லது இந்த பிறவில நாம எடுத்து அனுபவிக்க வேண்டிய கர்மமா இருந்தாலும் சரி, அது பக்கத்துல முன்ன பின்ன இருக்கக்கூடிய பிறவிகள்ல நாம அனுபவிக்கக்கூடிய கர்மமா இருந்தாலும் சரி, மொத்தத்தையும் கிருஷ்ணர் வந்து அழிச்சிருவார். இப்போ அந்த அழிக்கக்கூடிய அந்த நிலையில தான் நாம இருக்கிறோம். நம்முடைய பாவ விளைவுகள்ல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாம தூய்மை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த பாதையில் தான். இந்த பாதை வந்து ரொம்ப பெருசு. இந்த வழிமுறை, அதாவது அனர்த்த நிவர்த்திங்கிற ஸ்தானம் வந்து அதுக்கு வெகு காலம் பிடிக்கும். கர்மங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ஆனா நம்ம தீவிரமா பயிற்சி செஞ்சோம்னா இந்த ரொம்ப சீக்கிரமாவே கிருஷ்ணர் வந்து இந்த கர்மங்கள்ல இருந்தெல்லாம் நம்மளை வந்து விடுவிப்பார். தீவிரம் தான். தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம். பக்தியில வந்து நம்ம தீவிரவாதியா மாறணும். தீவிரவாதி இந்த தீவிரவாதி இல்ல, தீவிரமான நபரா மாறணும். இந்த தீவிரத்தால கிருஷ்ணர் நம்மளை காப்பாற்றுவார். அதை எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. தீவிரேன பக்தி யோகேன வைராகிய வித்யா நிஜ பக்தி யோகா. வைராக்கியம், தீவிரம் இதெல்லாம் அதிகமாயிட்டே வரணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ so much. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நிறைய செய்யலாமா? ஏதாவது கேள்வி, ஏதாவது சந்தேகம் எதுவும் இல்லைல்ல? ராஜி மாதாஜி ஏதாவது கேள்வி இருக்குதா? கை வைத்திருக்காங்க. பிரபுஜி கேக்குறதா என்னோட வாய்ஸ்? கேக்குது. கேள்வி கேளுங்க. பிரபுஜி, இப்போ நம்ம 16 மாலை நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிறோம் இல்லையா? இப்ப 64 மாலைங்கிறத இங்க கொஞ்சம் நடந்துட்டோ இல்ல வேற இடம் மாத்தியோ நின்னுண்டோ ஜெபிக்கலாமா பிரபு? அப்படி எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஹரிநாம ஜபத்துக்கு வந்து எந்த நியமமே கிடையாது. ஓகே பிரபு. ஏன்னா அது எனக்கு கொஞ்சம், ஏன்னா நம்ம உட்கார்ந்துட்டு இது பண்ணி 16 மாலை நம்ம உட்கார்ந்து ஜெபிச்சிடறோம் டெய்லி. மத்தபடி 16 மாலைக்குள்ள உட்கார்ந்து ஜெபிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்மளோட உடல் சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். அது நியமம் கிடையாது. ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்கு நியமம் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ரொம்ப முதுமை அடைஞ்ச நிலையில, ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நிலையில படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணா கூட தப்பு கிடையாது. அதுக்காக சாதாரண நிலையில நம்ம படுத்துட்டு ஜெபம் பண்ணக்கூடாது, அது தப்பு. அதே நேரத்துல நம்ம உடல் சௌகரியத்துக்கு அங்க நாம ஜெபம் தான் முக்கியமே தவிர உட்கார்ந்து இருக்கிறதா, எந்திரிச்சு நிக்கிறதா, படுத்திருக்கிறதா விஷயமே கிடையாது. நாம ஜபம், நாம சங்கீர்த்தனம் தான் முக்கியம். அதுக்குதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம சரீரம் எந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சில அசௌகரியங்களை தாங்கிக்கிடலாம். அதே சமயத்துல நாம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம். ஓகே பிரபு. Thank you பிரபுஜி. Thank you so much பிரபு. ஹரே கிருஷ்ணா. நிறைவு செய்யலாம். வாஞ்சா கல்பதருப்யஸ்ச கிருபா சிந்துப்ய ஏவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. Thank you பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நமஸ்காரம் பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. நமஸ்காரம்.